நம்ம என்ன மாதிரி நம்ம ப்ரோக்ராமுக்கு வந்திருக்கோம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இது புதுசாக வந்து வந்திருக்கவங்க எல்லாருமே வந்து நீங்கள் வந்து ஒரு நோட்டு பென் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இங்கே சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களையும் நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த ப்ரோக்ராமோட எண்டில் வந்து உங்களுக்கு ஒரு கொஸ்டின் ஆன்சர் செஷன் இருக்கும். அதில் வந்து நீங்கள் அட்டன் பண்ணிட்டு, அதில் வந்து நீங்கள் உங்களோட கேள்விகளை கேட்கலாம். உங்களோட கிளாரிட்டியை நீங்கள் தெளிவுபடுத்திக்கலாம். அடுத்து வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த நிகழ்ச்சி இதில் என்னதெல்லாம் சொல்லிக் கொடுக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரிப்டோ கரன்சி எப்படி உருவானது, கிரிப்டோ கரன்சி எந்த வகையில் பயன்படுகிறது, கிரிப்டோ கரன்சி எங்கு வாங்குவது, எங்கு விற்பது, எப்படி சிறந்த எக்ஸ்சேஞ்சை தேர்வு செய்வது, எந்த ஒரு காயினை பற்றியும் எப்படி தெரிந்து கொள்வது, மைனிங், ஹோல்டிங், ட்ரேடிங், ஆல்விங் என்றால் என்ன, கிரிப்டோ கரன்சி சந்தையில் நுழைய இது சரியான நேரமா அப்படிங்கிறத பற்றி ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எங்களுடைய அபிஷியல் அத்தாரிட்டிஸ் வந்து பார்க்க போறோம். நம்மளுடைய ஆஃபீஸ் எங்க இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஹெட் ஆஃபீஸ் வந்து நம்பர் 129 ஜவஹர்லால் நேரு சாலை 100 ஃபீட் ரோடு, அரும்பாக்கம், சென்னையில் இருக்கு. நேராக நீங்கள் சென்னையில் உள்ளவங்க நியர்பை அங்கே நேராக போய் நம்ம ஆஃபீஸ் கூட நேராக விசிட் பண்ணிக்கலாம். அடுத்த உள்ள ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, சேலத்தில் நம்ம ஆஃபீஸ் இருக்கு, மதுரையில் ஆஃபீஸ் இருக்கு, திருப்பூரில் ஆஃபீஸ் இருக்கு. அந்த மாதிரி அடுத்து அடுத்து வரக்கூடிய மாவட்டங்களில் நம்ம எல்லா இடத்துலையும் நம்ம ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு உண்டான எல்லா ப்ராசஸும் பேக்கெட்டில் போய்கிட்டு இருக்கு. அதெல்லாம் நீங்கள் வாட்ச் பண்ணிக்கலாம். அப்கமிங் பிரான்ச்சஸ் வந்து எல்லா ஊர்லேயும் கோயம்புத்தூர், திருச்சி, பாண்டிச்சேரி எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையுமே வர்றதுக்கு உண்டான எல்லா ஏற்பாடுகளும் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய அஃபீஷியல் அத்தாரிட்டிஸ் நம்மளுடைய வந்து நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட்டில் வந்து நம்ம வந்து ரிஜிஸ்டர் பண்ணி பதிவு பண்ணியிருக்கோம். அதுக்கு உண்டான சான்றிதழ்களை தான் நீங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய அண்டை நாடான ஸ்ரீலங்காவிலையும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக நம்மளுடைய இன்ஸ்டியூட்டை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு கைட் பண்ணக்கூடிய ஒரு இன்ஸ்டியூட்டுங்கிறதுக்கு ஒரு சான்றாக நம்மளுடைய ஜிஎஸ்டி கட்டி நம்ம நடத்தக்கூடிய எல்லா ப்ரோக்ராமுக்கும் எல்லா செமினாருக்கும் வெபினாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக ஜிஎஸ்டி கட்டி நம்ம வந்து ப்ராப்பராக நம்ம கைட் பண்ணி கொண்டு போகிறோம். அதுக்கு உண்டான அத்தாரிட்டிஸ் தான் நீங்கள் இப்போ பார்க்கிங்க. இப்போ வந்து அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது நம்மளோட இன்ஸ்டியூட்டில் நம்பர் ஆஃப் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து நீங்கள் பார்க்குறீங்க. இதெல்லாம் இப்போ நீங்கள் பார்த்துக்கிறதுலாம் வந்து நம்மளுடைய இன்ஸ்டியூட்டில் வந்து நம்பர் ஆஃப் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸில் இருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்மளுடைய ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட். நம்மளுடைய இன்ஸ்டியூட் வந்து ப்ராப்பராக ஜிஎஸ்டி கட்டி ரன் பண்ணக்கூடிய இன்ஸ்டியூட் தான். அதே மாதிரி நம்ம அண்டை நாடான ஸ்ரீலங்காவிலையும் ப்ராப்பராக நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ஜிஎஸ்டி நம்பர் வாங்கி நம்ம ப்ராப்பராக ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்குண்டான சான்றிதழ்கள் தான் நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி நம்மளுடைய ஐஎஸ்ஓ 9000 29993 2017 சர்டிஃபிகேட்டையும் நீங்கள் ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட் வந்து இப்போ நீங்கள் வந்து லைவாக பார்த்துட்டு இருக்கீங்க. நம்ம இன்ஸ்டியூட்டுக்கு உண்டான பேன் கார்டு பர்மனண்ட் அக்கௌண்ட் நம்பரையும் நீங்கள் வந்து இப்போ லைவாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்க நம்மளுடைய இன்ஸ்டியூட்டுக்குன்னு வந்து உதயம் ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் எம்எஸ்சின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அதே வந்து அந்த சர்டிஃபிகேட்டையும் நீங்கள் இப்போ லைவாக பார்த்துருக்கீங்க. அது ட்ரேட்மார்க் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்ம பண்ணியிருக்கோம். நம்ம இன்ஸ்டியூட்டில் நம்மளுடைய லோகோவை வந்து யாரும் தவறான வழியில் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்மளுடைய லோகோவை வந்து ட்ரேட்மார்க் ரிஜிஸ்ட்ரேஷனில் நம்ம பதிவு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதையும் இந்த நேரத்தில் சந்தோஷமாக தெரிவிச்சுக்கிறோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம ஐஎஸ்ஓ 9001 2015 சர்டிஃபிகேட் நம்ம வாங்கியிருக்கோம். நம்ம இன்ஸ்டியூட்ல படித்தவங்க நமக்கு வந்து வெளியில வந்து போயிட்டு நம்ம இன்ஸ்டியூட்டுக்குன்னு நம்ம கொடுத்த ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 4 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் நேராகவே நம்ம வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் நேராக விசிட் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது நம்மளோட இன்ஸ்டியூட்லாம் நீங்கள் எப்படி நீங்கள் எளிதில் தொடர்பு கொள்ளலாம்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் நம்மளுடைய அஃபீஷியல் வெப்சைட்டு. இதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எந்த நேரத்தில் எப்போ வேணாலும் நீங்கள் வந்து நம்ம இன்ஸ்டியூட்டில் எளிதாக தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு வசதியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு இருக்கு. நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய விஷன் அண்ட் மிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய விஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2025க்குள்ள 1 மில்லியன் ட்ரேடரை வந்து உருவாக்குறது தாங்க நம்மளுடைய விஷன். அதே மாதிரி மிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்காக நம்ம வந்து நிறைய வெபினார், செமினார் நடத்துகிறோம். நிறைய வந்து நம்ம ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுறோம். அதே மாதிரி கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா லயோலா காலேஜில் லிபான்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டார்ட் அப் வந்து ஒரு பண்ணியிருந்தோம். அதுக்குண்டான ஃபோட்டோ கிளிப்ஸ் தான் நீங்கள் வந்து பார்த்துருக்கீங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜில் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிட்டத்தட்ட 300 சம்திங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மேலே வந்து நம்ம வந்து நம்மளுடைய இன்ஸ்டியூட்டை பற்றியும் கிரிப்டோ கரன்சியை பற்றியும் ஒரு விழிப்புணர்ச்சியும் நம்ம வந்து கொடுத்து நம்ம எல்லாருக்கும் ஒரு புரிதலை ஏற்படுத்திட்டு வந்தோம். அதுக்குண்டான எல்லா அத்தாரிட்டிஸையும் நீங்கள் இப்போ லைவாக பார்த்துக்கிட்டீங்க. அதுக்கப்புறம் இதுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு லைவ் வெபினார் கண்டக்ட் பண்ணியிருக்கோம். லைவ் செமினார் கண்டக்ட் பண்ணியிருக்கோம். லைவ் வெபினார் எப்போ கண்டக்ட் பண்ணிருன்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் 19 வந்து 7 ஹவர்ஸ் வெபினாரும் 7 ஹவர்ஸ் செமினாரும் நம்ம வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கோம். அதுக்குண்டான எல்லா ஸ்லைடும் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இதுக்குண்டான நம்ம 7 ஹவர்ஸ் வெபினார் 7 ஹவர்ஸ் செமினார் எங்கே கண்டக்ட் பண்ணியிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா, சென்னை ட்ரேட் சென்டரில் தாங்க நம்ம கண்டக்ட் பண்ணியிருந்தோம். சென்னை ட்ரேட் சென்டரில் வந்து
நம்ம கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு 500 பேருக்கு மேலே வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து 500 + 500 பேருக்கு மேலே வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் கற்றுக்கிட்டு போனாங்க. இதை வந்து நம்ம வந்து எப்படி வந்து பார்க்கலாம்னா, நம்மளுடைய இன்ஸ்டியூட்ல நம்ம என்ன சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டு அப்ல இருந்தாலும் நம்ம சம்பாதிக்கலாம், டவுன்ல இருந்தாலும் சம்பாதிக்கலாம். அதுக்குண்டான எல்லா ஸ்ட்ராட்டஜியும் நம்ம வந்து கையாண்டு நம்ம அதுக்குண்டான எல்லா யுக்திகளையும் நம்ம ஃபாலோ பண்ணி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம இன்ஸ்டியூட்ல ஜாயின் பண்ற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம கைட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கிறோம். அது இதனால நம்ம என்ன கனெக்ட் பண்றோம் பாத்தீங்கன்னா, எவ்ரிடே நம்ம வந்து எவ்ரிடே வந்து காலையில 8:30ல இருந்து 9:30ல ஆன்லைன் ஆஃபீஸும், ஈவினிங் வந்து 6 o'clockலேருந்து 7 o'clock வரையும் ஆன்லைன் ஆஃபீஸும் நம்ம கனெக்ட் பண்றோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம வந்து இந்தியாவில் நடந்த முக்கிய புரட்சிகள் வந்து பார்க்க போறோம். 1980ல வந்து பாத்தீங்கன்னா விவசாய புரட்சி நடந்துச்சு. விவசாய புரட்சி நடந்துச்சு. விவசாயிகள் பெரிதளவுல வளர்ந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, அது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறி தான். அது எல்லாமே வந்து பெட்ரோலிய ரெவல்யூஷன் புரட்சி 1990 நடந்துச்சு. அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து பெட்ரோலிய துறை பெரிய லெவல்ல வளர்ச்சி அடைஞ்சான்னு பாத்தீங்கன்னா, அதுவும் பெரிய கேள்விக்குறி தான். ஐடி ரெவல்யூஷன் 2000ல வந்துச்சு. அதனால அதுலயும் வந்து நம்ம வந்து ஐடி ஐடி சம்பந்தமா படிச்சவங்க வேலைக்கு போய்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா ஐடி சம்பந்தமான எல்லாமே டெக்னாலஜி ஃபாலோ பண்ணி நம்ம வந்து அடுத்த லெவல்ல போய்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து நீங்க வந்து பார்த்துக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கூகுள் பே, ஃபோன்பே யூஸ் பண்றோம். இப்போ இந்த கூகுள் பே, ஃபோன்பே எல்லாம் வந்து இப்போ தற்போதைய புரட்சியில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் எல்லாமே யூஸ் பண்றோம். இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்குண்டான வந்து எல்லாமே வந்து அதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இண்டிவிஜுவலா வந்து ஒரு பேங்க் இருக்கா? இல்ல, கிடையாது. இருந்தாலும் வந்து ஐடியாலஜியும் டெக்னாலஜியும் பயன்படுத்தி நம்ம அதுக்குண்டான அப்டேட்ல நம்ம வந்துகிட்டு இருக்கோம். அதே மாதிரி கீழே டிஸ்னி, ஹாட்ஸ்டார், பிரைம்னு சொல்லிட்டு ஒரு அவங்களுக்குன்னு சொந்தமா ஒரு தியேட்டர் கூட கிடையாது. இருந்தாலும் அந்த ஒரு சாஃப்ட்வேர் வச்சு அந்த ஐடியாலஜியும் டெக்னாலஜியும் பயன்படுத்தி அவங்கவுங்க அடுத்தடுத்த லெவல்ல மூவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரிதான் இப்ப இருக்கக்கூடிய புரட்சியிலையும் நம்ம வந்து எப்படி நம்ம வந்து காலத்துக்கு ஏற்ப மாறி நம்ம வந்து நம்ம புத்திசாலித்தனமா நம்ம வந்து சம்பாதிக்கணுங்கிறத வந்து பார்க்க போறோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா பார்ட்னர் சிஸ்டம் இருந்துச்சு. பண்டைய காலத்துல வந்து பாத்தீங்கன்னா பார்ட்னர் சிஸ்டம் இருந்துச்சு. இந்த பார்ட்னர் சிஸ்டத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொருளை கொடுத்து இன்னொரு பொருள் வாங்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கோல்டு எக்ஸ்சேஞ்ச் வந்துச்சு. அதே மாதிரி அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மெட்டல் காயின்ஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பேப்பர் கரன்சி வந்துருச்சு. பேப்பர் மணி வந்துச்சு. இப்போ வந்து தற்போதைய வந்து புரட்சியில வந்து என்ன ஹைலைட்டா இருக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சி தான் இருக்கு. கிரிப்டோ கரன்சில வந்து இப்போ வந்து இப்போ கிரிப்டோ கரன்சி சம்பந்தமா வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு சிலபஸ்ல வந்து 2023 2024க்கு 12th சிலபஸ்ல வந்து ஒரு பாட புக்கே வந்திருக்கு. அதை நீங்க லைவா பார்க்கலாம். அதே மாதிரி கிரிப்டோ கரன்சி சம்பந்தமா நீங்க எங்கெங்கெல்லாம் நீங்க என்னென்ன வாங்கலாம், எங்கெல்லாம் விற்கலாம்னு நீங்க கூகுள் சர்ச் பண்ணீங்கன்னா அங்கனைக்கு அங்கேக்கு அங்கே நியர்பை உங்களுக்கு என்னென்ன யாரு எங்க வாங்கலாம், எங்க விற்கலாங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். நம்மளுடைய அண்டை நாடான ஸ்ரீலங்காவில் வந்து ஒரு ஷாப்பிங் மாலே இருக்குங்க. நம்ம ஷாப்பிங் மாலில் போயிட்டு நீங்க கிரிப்டோ கரன்சி கொடுத்து நீங்க உங்களுடைய வர்த்தகத்தை நீங்க தாராளமா பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ இது வந்து ஒரு யானை படம்ங்க. இது ஒரு யானை படம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இது எதுக்காக ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன்னு வந்து பாத்தீங்கன்னா, இப்போ கிரிப்டோ கரன்சியை பத்தி வந்து வெளியில நிறைய பேர் நெகட்டிவா தான் பேசிட்டு இருக்காங்க. ஒரு சில பேர் பாசிட்டிவா விவரம் தெரிஞ்சவங்களுக்கு ஒரு சில பேர் பாசிட்டிவா பேசுறாங்க. ஒரு சில பேர் நெகட்டிவா பேசுறாங்க. அதே மாதிரி இந்த யானை படத்தை உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா, இந்த தந்தத்தை பார்த்து ஒருத்தர் வந்து செவுறணும், அந்த காதை பார்த்து ஒருத்தர் பேணணும், அதே மாதிரி அது உடம்பை பார்த்து ஒரு வாழணும், அதோட வாழை பார்த்து ஒரு ரோப்புன்னு, இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்கு தெரியற கண்ணோட்டத்துல அவங்க வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா உண்மை ரியாலிட்டி என்ன அப்படிங்கிறது வந்து நீங்க இந்த ப்ரோக்ராம் ஃபுல்லா நீங்க வந்து பார்த்து நீங்க எண்டில் தெரிஞ்சுக்குவீங்க. அதே மாதிரி இந்த ஒரு படத்தை பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் பாயிண்ட், நெகட்டிவ் பாயிண்ட். இப்போ அந்த வந்து சிங்கம் வந்து அந்த குட்டியை வந்து தன் வாயால தாவி கொண்டு போகுது. ஆனா அது இன்னொரு நெகட்டிவ் பாயிண்ட்ல பார்த்தா அது கடிச்சு சாப்பிட்ற தோரணையில இருக்கு. அப்போ வந்து நம்மளுடைய பார்க்குற கண்ணோட்டத்துல தான் எதையுமே வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லு டீட்டெயிலாக நம்ம வந்து ஏ டு செட் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ணலாங்கிறதையும் இதன் மூலியமா சொல்லிக்கிறோம். அடுத்து வந்து பார்க்கணும்னா இதெல்லாம் வந்து எப்படி நமக்கு இதெல்லாம் வந்து நம்ம எப்படி நம்ம சொல்லித்தர்றோம் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்து வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து எப்படிப்பட்ட ப்ரோக்ராம்னா, கிட்டத்தட்ட இந்த ப்ரோக்ராம் வந்து நம்ம யாரு சொல்லி தரப்போறா, நமக்கு யார் வழிநடத்த போறா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு யார் ப்ரெசென்ட் பண்ண போறான்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு நம்பர் 1 பிளாக் செயின் ப்ரொஃபஷனலிஸ்ட் வந்து இப்போ நம்ம மின்டாரை பற்றி தான் சொல்றேன். ஒரு தந்தை வந்து இந்திய நாட்டை சேர்ந்தவர், தாய் இலங்கை நாட்டை சேர்ந்தவர். தமிழ்நாட்டில் கரூர் பக்கம் லாலாப்பேட்டைங்கிற ஒரு குக்கிராமத்தில் பிறந்தாருங்க. பள்ளி படிப்புக்காக சென்னை வந்தவர் பாதியில படிப்பை நிறுத்திட்டாரு. தனது 40வது வயதுல சென்னை சாலிகிராமத்தில் 2 காரு, ஒரு வீடு, 2 காரு வசதியாக வந்தப்ப கோவிட் லாக்டவுனுக்கு அப்போ ஒரு 47 லட்சம் ரூபாய் கடன்ல வந்து தத்தளிச்சாருங்க. தத்தளிச்சவன வந்து இவர் வந்து
ஒரு கவர்மெண்ட் இந்தியா எம்எஸ்எம்இ பிளாக் செயின் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் முடிச்சவரு இப்போ இந்த தொழில் மூலமா யாரோட பணத்தையும் வாங்காம, யார்ட்டையும் பணம் கொடுக்காமையும், தன்னோட பணத்தை தானே வச்சுக்கிட்டு ரோபோட்டிக் ட்ரேடிங்ல வேர்ல்டு நம்பர் 1 மென்டராக இருக்காரு. தற்போது ட்ரேடிங் செய்வதன் மூலமாகவும் ட்ரேடிங் கற்றுத்தருவதன் மூலமாகவும் மாதத்திற்கு 5 லட்சம் சம்பாதிச்சு வர்றாங்க. கிட்டத்தட்ட 2000 ட்ரேடர்களுக்கு சிறந்த வழிகாட்டராக இருக்கிறாரு. ரோபோட்டிக் எஜுகேஷன் இன்ஸ்டியூட் மேனேஜிங் டைரக்டராகவும் இருக்காரு. கிட்டத்தட்ட 8500 மாணவர்களுக்கு பொது பயிற்சியாளரும் இருக்காங்க. இப்போ அவர் தாங்க நம்ம வந்து வெல்கம் பண்ண போறோம். இதே நம்ம வந்து இப்போ நம்ம விர்ச்சுவலா இணைஞ்சிருக்கிறோம். அதே ஒரு காலா இருந்தா வந்து நம்ம எந்திரிச்சு கிளாப் பண்ணி ஒரு பொக்கே கொடுத்து நம்ம வரவேற்போம். ஆனா இப்போ நம்ம விர்ச்சுவலா இணைஞ்சிருக்கிறதுனால உங்களுக்கு பிடிச்ச ரியாக்ஷனை ஒரு கொடுத்துருங்க. நான் வெல்கம் அந்த ஸ்கிரீன் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். தேங்க்யூ சார். என்னோட வார்ம் வெல்கம் கொடுத்தீங்க, உங்களுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் நீங்க வந்திருக்க அனைவருக்கும் என்னோட நன்றியும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இந்த நேரத்தில் பலர் நம்ம கூட இருக்கிறவங்க நிறைய பேர் நிறைய பிஸி ஒர்க்கில் இருக்கிற நேரத்தில் இந்த ப்ரோக்ராமுக்கு எல்லாரும் வந்திருக்கிறதுக்கான ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பொருளாதாரத்தில் தன்னிறைவு அடையறதுக்கும். அதே மாதிரி இந்த ப்ரோக்ராம் எப்படிப்பட்ட ஒரு ப்ரோக்ராம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ப்ரோக்ராமோட இறுதியில் எங்களுக்குன்னு ஒரு காயின் இருக்கு வாங்கிக்கங்கன்னு சொல்லக்கூடிய ப்ரோக்ராம் கிடையாது. எங்ககிட்ட பணத்தை கொடுங்க, மாசம் மாசம் நாங்கள் வட்டி மாதிரி தரோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ரோக்ராம் கிடையாது. ஸோ லெஃப்ட்ல ஆள் போடுங்கன்னு சொல்லக்கூடிய எந்த விதமான திட்டத்தையும் சொல்லக்கூடிய ப்ரோக்ராம் இது கிடையாது. அப்போ இது எந்த மாதிரி ப்ரோக்ராம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பியூர் 100% வந்து பார்த்தீங்கன்னா உங்க பணத்தை உங்க கையில வச்சுக்கிட்டு வெறும் லாபம் மட்டுமே நீங்க ஒரு மாசத்துக்கு ஒரு 10% மினிமமா சம்பாதிக்கிறத பத்தி சொல்லித்தரக்கூடிய ஒரு ப்ரோக்ராம். ஓகேங்களா? சரி, இந்த ப்ரோக்ராம் எப்படி போகணும் அப்படின்னு ஒரு டிசைன் பண்ணணும். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களை வச்சுதான். ஸோ ஒரு வாக்கெடுப்பு நடத்தணும் இல்லையா? நீங்க எல்லாமே வந்து ஒரு போல் போட்டிருந்தீங்க இல்லையா? அந்த போல் நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த போல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ரிசல்ட் வந்து உங்ககிட்ட நான் ஷேர் பண்றேன், பார்க்கலாம், நீங்க தாராளமாக பார்க்கலாம். ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு 46% பீப்புள் வந்துட்டு என்ன பண்ணிருக்கீங்கன்னா, இந்த தொழில் எனக்கு புதிது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. மீதி வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு 10% தெரியும், ஒரு 21% அப்படி நிறைய பேர் வந்திருக்கீங்க இல்லையா? சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, மேஜரா வந்துட்டு யார் வந்திருக்கிறாங்க? மேஜரா வந்து பார்த்தீங்கன்னா இந்த தொழில் எனக்கு புதிது, எனக்கு ஏதாவது ஒன்று தெரியணும் அப்படின்றதுக்கு தானே வந்திருக்கீங்க. அவங்களுக்கும் புரியக்கூடிய வண்ணம் இந்த ப்ரோக்ராம் வரப்போகுது. ஓகே, இந்த ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு அந்த 16 மினிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லி வந்து பார்த்தீங்கன்னா கிரிப்டோவை பற்றின ஒரு அவேர்னஸ் தான் இருக்கும். அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்க ட்ரேடிங்ல எப்படி சம்பாதிக்கலாம் அப்படின்றத பத்தியும் இருக்கும். ரைட்டுங்களா? ஒவ்வொன்றா நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த நம்ம சொல்லிட்டு இந்த ப்ரோக்ராம்குள்ள போகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரிங்களா? என்ன அப்படின்னா, நம்ம ரொபோடெக் இருக்கு இல்லைங்களா, அதோட தனித்துவமான ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா பிரின்சிபல் என்னன்றதை நம்ம பார்த்துட்டு நம்ம ப்ரோக்ராம்குள்ள போகலாம். நம்மளோட பிரின்சிபல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெளிப்படைத்தன்மையா இருக்கிறது. வெளிப்படைத்தன்மையா யாரால இருக்க முடியும்? எங்களால இருக்க முடியும். ஏன்னா எங்களுக்கு எந்த ரகசியம்லாம் எதுவுமே கிடையாது. எந்த ஒரு ரகசியத்தை அடுத்தவங்களுக்கு தெரியாம வச்சுக்கிட்டே இருக்கிறவங்க தான் அடிமுட்டாள். முதல்ல ஒரு நல்ல கல்வியாளர் யாரா இருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, தனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க. இதுதான். ஸோ அதே மாதிரி வெளிப்படைத்தன்மை எப்படி இருக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அறம் சார்ந்த ஒரு தொழிலா இருந்தா வெளிப்படைத்தன்மையா இருக்கலாம். அறம்னா என்னங்க? நம்ம எந்த தொழில் பண்ணாலும் சரி, இல்ல எந்த தொழில நம்ம வேலை பார்த்தாலும் சரி, அங்க வந்து நமக்கு 2 விஷயம் கிடைக்கும். என்னன்னா, ஒண்ணு சம்பளம் கிடைக்கும், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா வருமானம் கிடைக்கும். அதோட மட்டும் இல்லாம இந்த சம்பளமும் வருமானத்தோட சேர்த்து இன்னொன்னு நம்பினவங்களுக்கு ஒரு நல்ல கர்மா அப்படின்னு ஒண்ணு கிடைக்கும். ஏன்னா அந்த தொழில்ல நம்மகிட்ட வரக்கூடிய நுகர்வோருக்கு மனதாலேயோ பணத்தாலேயோ உயிராலேயோ உடைமையாலேயோ எந்த விதமான ஒரு இழப்பீடு இல்லாத ஒரு தொழில் இருக்கு அப்படின்னா அதான் அறம் சார்ந்த ஒரு தொழில். அந்த ஒரு தொழில் பண்றவங்களால தான் அந்த பணத்தையும் நல்லபடியாக நம்மளோட சங்கதிக்கு எடுத்துட்டு போக முடியும். ஸோ அந்த வகையில நாங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க. நம்மள மாதிரியே நிறைய தொழில்கள் பண்ணிட்டு இருக்காங்க. அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா, நாங்க எப்படி எங்களோட நெறிமுறை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வேர்ல்டு வைடு வந்து பாத்தீங்கன்னா இந்த சிமிக்கைகள்னு கொடுப்பாங்க, கிரிப்டோ கரன்சி வாங்குறது விற்கிறதுக்கு. அது கொடுக்கறதுல வந்து வல்லவர்கள் கிட்டத்தட்ட வந்து ஒரு உலகம் ஃபுல்லா ஒரு 50% பேர் வந்து நம்மளோட சிக்னல், நம்ம சொல்லிக் கொடுக்குற சிக்னலை எடுத்து பயன்படுறாங்க அப்படின்றது ரொம்ப மகிழ்ச்சியோட தெரிவிச்சுக்கிறோம். ஒரே ஒரு மாணவர்களுக்கு 4 பயிற்சியாளர், முதல் கொண்டு 4 பயிற்சியாளர் வச்சு வழி நடத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத சொல்லிக்கிறோம். அண்ட் லாஸ்ட் ஒன்று என்ன சொல்றேன் அப்படின்னா, இந்த தொழில ரொம்ப பணம் முக்கியம். இந்த கிரிப்டோ கரன்சினாலே வந்து பாத்தீங்கன்னா லேப்டாப் ஆங்கிலம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றதெல்லாம் தகுடுபொடியாக்கி ஒரு மொபைல் வச்சிருந்தா கூட போதும், 1 2 3 ஒரு 10 தெரிஞ்சா கூட போதும், ஒரு 4500 வச்சா கூட போதும், ஒரு மேனுவல் ட்ரேடரா போட்டு அதுல இருந்தும் குட்டி குட்டியா வந்து ஒரு லட்சாதிபதியாகவும் கோடீஸ்வரரா வரதை நாங்க சொல்லி கொடுத்துருக்கோம். என்னடா இது ஒரு 4500 எப்படி இதெல்லாம் வரும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? சிறுதுள்ளி பெருவெள்ளம் அப்படின்னு சொல்ற மாதிரி உலகத்துல மேதை ஐன்ஸ்டைன் அவர்கள் சொன்னாங்க இல்லையா, 8வது அதிசயம். அதிசயம்னால என்ன? அதிசயம்னால வியக்கத்தக்கதான் இருக்குது, அதான் அதிசயம். அந்த மாதிரி இந்த கிரிப்டோ கரன்சியோட வர்த்தகத்துல நீங்க ஒரு 4500 அந்த மேனுவல் ட்ரேடிங் நீங்க பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா
தாராளமா நீங்க என்ன பண்ணலாம்னா ஒரு 3 வருஷத்துல லட்சாதிபதியாகவும் கோடீஸ்வரராகவும் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்ன பண்ணணும் அப்படின்னா காம்பவுண்டிங் பண்ணணும். உங்களோட வர்த்தகத்தை வந்து காம்பவுண்டிங் பண்ணணும். அது எப்படின்றத உங்களுக்கு சொல்லித்தரேன். அண்ட் இப்ப நிறைய பேருக்கு ஒரு விஷயம் என்னது, இப்ப நான் எக்ஸிஸ்டிங்கா பண்ணக்கூடிய தொழில பண்ணலாமா? பண்ணாம இருக்கிறத விட பண்றது பெட்டர். ஆனால் நம்ம எதை நோக்கி போய்கிட்டு இருக்கோமோ அதற்கு கொஞ்சம் கொஞ்சமா மதிப்புகள் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். இப்ப நம்ம எல்லாம் கரன்சியை நோக்கி போய்கிட்டு இருக்கோம் இல்லையா, அந்த கரன்சியோட மதிப்பு குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. அதான் சைலண்ட் இன்ஃபிளேஷன் வந்து ஒரு சைலண்ட் கில்லர் அப்படின்னு சொல்றாங்க. இது வரதுக்கு 2 காரணங்கள். என்ன காரணம்னா, ஒன்னு அன்லிமிட்டடா பிரிண்ட் அடிக்கிற மெத்தடாலஜி எல்லா நாட்டிலையும். அடுத்து என்னன்னா, உண்மை மாதிரியே வந்து போலி கள்ளநோட்டு வர்றது காரணம். இதை எல்லாமே தடுத்து நிறுத்துறது நம்மளோட வேலை கிடையாது. ஆனா நம்ம குடும்பத்தை காக்க வேண்டியதும் நம்மளோட கடனை கொடுக்கறதுக்கும் கடமையும் நம்ம கிட்ட தான் இருக்குது. அதுக்குதான் நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, இந்த நாட்டுல இருந்து வேற ஒரு நாட்டுல போயிட்டு ஒரு டாலர்ல சம்பாதிக்கக்கூடிய ஒரு நாடுகள் எல்லாம் போயிட்டு வேலைக்கு போறாங்க. சில பேர் வேற ஒரு நாட்டுல போய் தொழில் தொடங்குறாங்க. இப்ப நம்ம ஸ்டீபன் சார் உங்களுக்கு சொல்லிட்டாரு, கிட்டத்தட்ட ஒரு 47 லட்சம் ரூபாய் கடன்ல இருந்தேன். அது என்னன்னு தெரியல, என்னோட கடன் அவருக்கு ரொம்ப சிரிப்பா இருக்கு. சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, 47 லட்சம் ரூபாய் கடன்ல இருக்கிறேன். அந்த மாதிரி நேரத்துல நான் என்னோட பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் விட்டுட்டு வெளிநாட்டுல போயிட்டு நான் வேலை செய்ய முடியாது. வெளிநாட்டுல போய் தொழில் தொடங்குறதுக்கு எனக்கு பணமும் கிடைக்காது இல்லையா? அப்போ என்ன மாதிரி நான் மட்டும் கிடையாது, ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாலும் சரி, ஒரு ஆட்டோ டிரைவரா இருந்தாலும் சரி, ஒரு ரிட்டையர்ட் பர்சனா இருந்தாலும் சரி, இல்ல வந்து ஒரு ஸ்டூடெண்டா இருந்தாலும், யாரா இருந்தாலும், என்ன வேலைக்கு போய்கிட்டு இருந்தாலும் கிடைக்கக்கூடிய டெய்லியும் 1 நிமிஷம் 2 நிமிஷம் 3 நிமிஷம் அப்படின்னு ஒரு 5 நிமிடங்களுக்குள்ள டாலர்ல சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா அது கிரிப்டோ கரன்சியால மட்டும்தான் முடியும். அப்ப இங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களோட அறிவையும் அனுபவமும் ஒரு கலை. அந்த கலையை ஒரு கணிதத்தோட கலக்கணும். அப்படி கலந்தீங்க அப்படின்னா மிக சிறந்த வெற்றியாளர் ஆகலாம். அதுக்கு என்னங்க பண்ணணும் அப்படின்னா, ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷனே அவேர்னஸ் தான். சரிங்களா? விழிப்புணர்ச்சி. இப்ப உங்களுக்கு என்ன ப்ராப்ளமா இருக்கலாம்? ஒண்ணு ஏற்கனவே கிரிப்டோ கரன்சியை பத்தி தெரிஞ்சு கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கலாம். இல்லைன்னா ஏதோ உங்களுக்கு பொருளாதார ரீதியில ஒரு பிரச்சனையா இருக்கலாம். அதுக்கும் ஒரு ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் அவேர்னஸ் தான். அப்ப இந்த கிரிப்டோ கரன்சியை பத்தி முழுமையா கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டாதான் நீங்க என்ன பண்ண முடியும்னா அடுத்த லெவலுக்கு நீங்க போக முடியும். ஏன்னா நம்ம யார்கிட்டனா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்கலாம். ஃப்ரெண்டு வந்து அவரோட தொழில வந்து அவர் வல்லவரா இருக்கலாம். ஆனா அவர்கிட்ட போய் நம்ம கேட்கும் போது அவர் ஒரு ஒப்பீனியன் தான் சொல்லுவார். ஏன்னா இந்த ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு தான் இதை பத்தி 100% தெரியும். உலகத்திலே ஆபத்தானவர்கள் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அறகுறையா தெரிஞ்சுக்கிட்டு ஒரு விஷயத்த மற்றவங்களுக்கு ஒப்பீனியனா சொல்றவங்க தான். சரிங்களா? அது ரொம்ப ஆபத்தானது. அந்த ஆபத்துல சில நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பும் நம்ம இழந்துருவோம். சில நேரத்துல அவங்க கொடுக்கக்கூடிய வாய்ப்பினால, அவங்க கொடுக்கக்கூடிய ஒப்பீனியனால சம்பாதிக்கிறதுல நம்மளோட பொருளாதாரத்தையும் இழந்துருவோம். அப்ப நம்ம கரெக்டா தெரிஞ்சுக்கணும். என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி தெரிந்த இந்த மாதிரி ப்ரொஃபஷனலா இருக்கக்கூடிய இன்ஸ்டியூட் நடத்தக்கூடிய இந்த ப்ரோக்ராம்ல நீங்க முழுமையா தெரிஞ்சுக்கலாம். இப்போத்துல இருந்து ஒரு நோட் பேனா எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு கிளாரிட்டி வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ப்ரோக்ராமோட இறுதியில ஒரு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன் ஒரு 10 மினிட்ஸ் வைக்கிறேன். நீங்களே மைக் ஓபன் பண்ணி பேசலாம். சரிங்களா? இப்ப கிரிப்டோ கரன்சி எப்போ உருவானது அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2009 அன்னைக்கு ஜனவரி 3ஆம் தேதி சதோஷி நாகமோட்டா என்பவரால பிளாக் செயின் டெக்னாலஜியால வந்து படைக்கப்பட்டது தான் கிரிப்டோ கரன்சி. முதல் காயின் பிட்காயின். இப்ப படைச்சோன்னு என்ன பண்ணிட்டாங்கன்னா, எல்லா நாடுகளும் தொட்டு பார்க்க முடியாத கரன்சிக்கு வேல்யூ இருக்காது, அது எப்படி வேல்யூ இருக்கும், பிளாக் செயின் டெக்னாலஜினா என்னன்னு தெரியல, சதோஷி நாகமோட்டோனா யாருன்னே தெரியல, அவர் எந்த நாடுன்னு தெரியல, அவர் ஒரு டீமானும் தெரியலன்னு சொல்லி தடை பண்ணாங்க எல்லா நாட்டிலையும். யூஎஸ்லயும் தடை பண்ணாங்க. அதுக்கப்புறம் யூஎஸ்ல இந்த தடையை நீக்கினாங்க, இந்தியாவில் அந்த தடையை நீக்கினாங்க. அதற்கப்புறம் இந்தியாவில் யாரெல்லாம் அதுல பயன்படுத்தினாங்களோ அவங்க எல்லாம் நீ கோடீஸ்வரன். ரைட்டுங்களா? நமக்கெல்லாம் எப்ப தெரிய வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உலகத்திலேயே வந்து ஒரு பெரிய புரட்சி நடந்துச்சு. எல் சரோடா அப்படின்ற ஒரு நாடு ஜூன் மாசம் 2021 தான் ஒரு முடிவு எடுத்தாங்க. அது வரைக்கும் அமெரிக்கா டாலர் யூஸ் பண்ணிட்டு இருக்கவங்க நாடாளுமன்றத்துல வாக்கெடுப்பு நடத்தி இதற்கு மேல அந்த கரன்சியை நாங்க யூஸ் பண்ண மாட்டோம், நாங்க கிரிப்டோ கரன்சி யூஸ் பண்ணிக்க போறோம்னு ஒரு முடிவு எடுத்தாங்க. ஏன்னு பார்க்கும்போது இன்ஃபிளேஷனை தாண்டி ஒரு வருமானம் வரதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டத்துல நாங்க இணைகிறோம்னு சொல்லிட்டு பண்ணாங்க. அதை பார்த்த கிடுகிடுன்னு அந்த நாடோட பொருளாதார வளர்ச்சியை பார்த்த நெபீபியா அப்படின்ற நாடு அதே ஃபாலோ பண்ணாங்க. சென்ட்ரல் ஆப்பிரிக்கன் ரிப்பப்ளிக் நாடு அதே ஃபாலோ பண்ணாங்க. கூகுள், மைக்ரோ ஸ்ட்ராட்டஜி, பிளாக் ராஸ் போன்ற பெரு பெரு நிறுவனங்கள் எல்லாமே வந்துட்டு கிரிப்டோ கரன்சியோட பயன்படுத்துறதுக்கு வந்துட்டாங்க. என்ன காரணம்? ஏன்னா இதுல இன்ஃபிளேஷன் வராது. ஏன் இன்ஃபிளேஷன் வராதுன்னா, இந்த அன்லிமிட்டடா பிரிண்ட் அடிக்கிற மெத்தடாலஜியுமே இது கிடையாது. மொத்தமே 2,10,00,000 பிட்காயின் தான் இருக்கு. அதுவும் மக்கள் பயன்படுத்த பயன்படுத்த கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வரக்கூடிய ப்ராசஸ். கிட்டத்தட்ட இன்னையில இருந்து ஆரம்பிச்சீங்கன்னா கூட பல நூற்றாண்டுகள் கொடிகட்டி பறந்துட்டு இருக்க ஒரு தொழிலுக்கு தான் நீங்க வரீங்க. பல நூற்றாண்டுகள் கொடிகட்டி பறந்துட்டு இருக்கும் அப்படி ஒரு தொழிலுக்கு தான் நீங்க வந்திருக்கிறீங்கன்றதை புரிஞ்சுக்கோங்க. ஏன் இந்த கிரிப்டோ கரன்சி இன்னொரு ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம் என்னன்னா, இதுல இந்த கள்ள நோட் அடிக்கிற மாதிரி அடிக்க முடியாது. என்ன காரணம்னா, பிளாக் செயின் டெக்னாலஜி. அதை யாருமே வந்து பாத்தீங்கன்னா ஹேக் பண்ண முடியாது. ஹேக் பண்ணாலும் எடிட்டோ டெலிட்டோ பண்ண முடியாது. அப்படி ஒரு சிஸ்டம். அதனாலதான் கிரிப்டோ கரன்சி இன்னைக்கு ரொம்ப சேஃபான ஒரு கரன்சின்றதால வாங்குறது மட்டும் இல்லாத பேமெண்டோட அதர் ஆப்ஷனாவே நிறைய பேர் இதை வாங்கி வைக்கிறாங்க.
ஏன்னா எந்த ஒரு கவர்மெண்ட் கண்ட்ரோலையும் எந்த ஒரு தனி ஆர்கனைசேஷன் கண்ட்ரோலையும் இல்லாததால அந்த லாபங்கள் எல்லாமே யார் பயன்படுத்துறாங்களோ அவங்களுக்கே வர்றதுதான் இதுல சிறப்பான ஒரு விஷயம். இன்டர்நெட் இருந்துச்சு அப்படின்னா சீப்பா ஃபாஸ்டா டிரான்ஸ்ஃபர் ஆகும். இப்ப இன்டர்நெட் இருக்குது, இப்ப பேங்க் இல்ல. ஸோ இந்த மாதிரி நேரத்துங்கள்லையும் நம்மளோட பேமெண்ட் ஆப்ஷனுக்கா கிரிப்டோ கரன்சியை நிறைய பேர் வந்து ஒரு அசட்டா யூஸ் பண்ணிக்கிறாங்க. எப்படி மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இன்டர்நெட்னா என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கிறத விட ரொம்ப ரொம்ப அதிவேகமா கிரிப்டோ கரன்சினா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. அதை புரிஞ்சுக்கிட்ட முதல்ல உலகத்தையே எக்கனாமிக் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய 7 நாடுகள் சேர்ந்தாங்க. அதுக்கப்புறம் 20 நாடுகளா விரிவாக்கம் பண்ணாங்க. அந்த 20 நாடுகள் சேர்ந்து ஒரு மாநாடு நடத்தினாங்க இந்தியாவில். அந்த மாநாட்டில் பல்வேறு தொழில்களை பத்தி பேசினாங்க. அதுல ஒன்னு கிரிப்டோ கரன்சியை பத்தி பேசி IMF FSBன்னு சொல்லிட்டு 2 ஃப்ரேம் ஒர்க் மூலியமாக உலகம் ஃபுல்லா ஒரு சட்ட திட்டங்களை வகுத்துட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவில் இருக்கவங்க ஷேர் மார்க்கெட் ஷேர் ட்ரேடிங்ல இருக்கீங்கன்னா அதுக்கு யார் கண்ட்ரோல்? செபி. அப்புறம் இந்த நெட்வொர்க் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கு யார்? ட்ராய். ஸோ அது மாதிரி இன்சூரன்ஸுக்கு ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்கு. ஸோ எல்லாத்துக்கும் ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி தான் இதுக்கு ஒரு ஃப்ரேம் ஒர்க். உலகம் ஃபுல்லா வந்து IMF FSBன்னு சொல்லிட்டு எல்லா நாட்டு பிரதமர்களும் மன்னர்களும் அதிபர்களும் சேர்ந்து முடிவெடுத்து ஒரு ஒரு ஃப்ரேம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப ஃபென்டாஸ்டிக். அதனாலதான் டெலிகிராம் அப்படின்ற ஒரு 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 சின்ன ஆப், அதை நம்ம எல்லாம் டெலிகம்யூனிகேஷனுக்காக யூஸ் பண்ணிக்குவோம். ஆனா அதுலயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்ச நாள்ல வாட்ஸ்அப்ல வரப்போகுதுன்ற செய்தி வந்துட்டு இருக்கு. மைக்ரோ ஸ்ட்ராட்டஜின்ற ஒரு பெரிய நிறுவனம், நிறைய பிட்காயினை வாங்கிட்டு இருக்க நிறுவனம், வேலட் ஆஃப் சதோஷின்னு சொல்லிட்டு ஒரு வேலட்டை வந்துட்டு உருவாக்கி இருக்காங்க. ஸோ இப்பவே அது ஆப்பிள் ஸ்டோர் பிளே ஸ்டோர்ல இருக்கு. இப்பவே அது ஆப்பிள் ஸ்டோர் பிளே ஸ்டோர்ல இருக்கு இல்லைங்களா. அது உள்ள என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய இடங்கள்ல பிட்காயினை கொடுத்து வர்த்தகம் பண்ணலாம். எப்படிங்க ஒரு பிட்காயினோட விலை $80,000 $1,00,000 ஒரு பிட்காயின்குள்ள இப்படி ஒரு 10 ரூபாக்குள்ள ஒரு ரூபாவா 10 1 ரூபா இருக்கோ, அது மாதிரி ஒரு பிட்காயின்குள்ள 10 கோடி சதோஷினா என்னன்னா சதோஷி நாகமட்டான்ற பேர்ல வச்சிருக்காங்க. சதோஷி மூலியமா டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். வெரி ஃபேண்டாஸ்டிக்கான விஷயம். இன்னொரு விஷயம் சொல்றேன். உலகத்திலே பணம் சார்ந்த தொழில் பண்ணிட்டு இருக்கிற ஒரு நிறுவனம் இருக்குது, பேபால். இந்த நிறுவனத்தை ஆரம்பிச்சது வந்து பாத்தீங்கன்னா எலான் மாஸ்க். அவர் தான் அதை ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் அவர் வித்துட்டார். அந்த நிறுவனம் வந்துட்டு வெளிநாட்டுக்கெல்லாம் ஒரு பணம் டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனம். அந்த நிறுவனமே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு BYUSDTன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேபிள் கிரிப்டோ கரன்சியை உருவாக்கி இருக்கிறது ஒரு தனி சிறப்பு. ஒரு வேலட் அட்ரஸை உருவாக்கி இருக்கிறது தனி சிறப்பு. ஸோ இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு பணக்காரராக இருக்கக்கூடியவர்கள் இன்னைக்கு ஜியோ காயினை வந்துட்டு பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்காங்க, விரைவில் அறிமுகப்படுத்துறதுக்கான செய்தி வந்துருச்சு. ஜியோ ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ப்ரௌசர்ல போயிட்டு இன்னைக்கு நீங்க யூடியூபோ ப்ரௌஸ் பண்ணி பார்த்துட்டே இருந்தீங்கன்னா அது மூலியமா வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா வந்து பாத்தீங்கன்னா மைனிங் ஆகக்கூடிய வந்து வண்ணம் இருக்கு. ஏன் இவ்வளவு பெரிய நிறுவனங்கள், இவ்வளவு நாடுகள், இவ்வளவு பெரிய பெரிய ஆட்கள் எல்லாருமே வந்துட்டு இந்த கிரிப்டோ ஃபீல்டுக்குள்ள வராங்கன்னா இன்ஃபிளேஷனை தாண்டி டிஃப்ளேஷன் போயிட்டு இருக்கு. இன்ஃபிளேஷன் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், பணம் வீக்கம் இல்லைங்களா. இன்னைக்கு 1,00,000 ரூபா வச்சுட்டு நீங்க ஒரு பொருளை வாங்க முடியும். ஆனா அதை நீங்க பேங்க்ல வச்சிருந்தீங்க, அடுத்த வருஷம் இதே நேரத்தில் வாங்க முடியுமா? முடியாது. 1,10,000 ஆகும். அப்ப நம்மளோட வருமானமும் அதே மாதிரி ஏறணும் இல்லையா, ஏற மாட்டேங்குது. ஆனா நம்ம மக்களுக்கு அது புரியாது. விலைவாசி ஏறி போயிடுச்சுன்னு. அப்படின்னா இன்னொரு விஷயம் சொல்றேன், நீங்க கணக்கிட்டு பாருங்க. டிப்ளேஷன் என்னன்னா 2012 வந்து ஒரு 1000 ரூபாய்க்கு பிட்காயின் வாங்கி வைக்கிறீங்க. அதே 2012 1000 ரூபாய்க்கு கோல்டு, 1000 ரூபாய்க்கு சில்வர் வெள்ளி வாங்கி வைக்கிறீங்க. 1000 ரூபாய்க்கு எங்க இடம் கிடைக்குதோ அங்க ஒரு இடம் வாங்கி வச்சிருக்கீங்க. இப்போ 2025 எது லட்சக்கணக்கான மடங்கு வளர்ந்துருக்குன்னு பாத்தீங்கன்னா, நீங்க 1000 ரூபாய் கொடுத்து ஒரு பிட்காயின் வாங்கி வச்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க கோடீஸ்வரன். ஸோ இதுதான் டிப்ளேஷன். இதனாலதான் உலகம் ஃபுல்லா எல்லாருமே கிரிப்டோ கரன்சியோட வர்த்தகத்தில் ஈடுபடுறாங்க. அதனாலதான் டிஜிட்டல் கரன்சி, விர்ச்சுவல் கரன்சி, ஆன்லைன் கரன்சி மெய்நிகர் நாணயம்னு அழைக்கப்படுது. இதுல ஒரு பெரிய விஷயம் என்ன தெரியுங்களா, தொட்டு பார்க்க முடியாத கரன்சியை நாங்க எப்படி நம்புறது, தொட்டு பார்க்க முடியாத ஒரு கரன்சியை நாங்க எப்படி நம்புறது, பிளாக் செயின் டெக்னாலஜினா எங்களுக்கு தெரியவே இல்லைன்னு சொன்னாங்க இல்லையா. எல்லா நாடுகளும் இன்னைக்கு டிஜிட்டல் கரன்சி, டிஜிட்டல் ருப்பியை உருவாக்கி இருக்காங்க. இந்தியா எதுல? பிளாக் செயின் டெக்னாலஜில. ஏன்னா கள்ள நோட் அடிக்கிற மாதிரி இங்க எதுவுமே பண்ண முடியாது. புரியுதுங்களா? சோ இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி அப்படின்றது ரொம்ப வலுவான ஒரு டெக்னாலஜி. இன்னைக்கு கவர்மெண்டோட எல்லா விதமான ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்றதுக்கு நீங்க பிளாக் செயின் டெக்னாலஜில வந்துட்டு இருக்கிறாங்கன்றது சரி சிறப்பு. அதுல இயங்கிக்கிட்டு இருக்கிற இந்த பிட்காயின் இன்னைக்கு உலகத்திலேயே 6வது இடத்துல சொத்து மதிப்புல இருக்கு. இப்ப நீங்க வச்சிருக்க நகை, நான் வச்சிருக்க நகை எல்லாம் கோல்டையும் சேர்த்தா உலகத்திலே 14.81 ட்ரில்லியன் சொல்றாங்க. ஸோ அதே மாதிரி இன்னைக்கு பிட்காயின் வந்துட்டு 6வது இடத்துல இருக்கிறது தனி சிறப்பு. 2023 இருந்து 2025 நீங்க அனைத்து வர்த்தகத்தையும் நீங்க பாத்துட்டீங்கன்னா, ஈக்விட்டி, கமாடிட்டி எல்லாத்திலையும் நீங்க ஈக்விட் பண்ணி பாத்துட்டீங்கன்னா இன்னைக்கு பிட்காயினோட வளர்ச்சி தான் 565% ஏற்றமா இருக்கு. ஸோ இப்ப நம்ம மக்களுக்கு இந்த பிட்காயின் எப்படி ஏறுது, எப்படி இறங்குது, இது எதை வச்சு இயங்குது இப்படின்லாம் நிறைய கேள்வி இருக்கும். பொதுவா இந்த ஷேர் மார்க்கெட்னாலே வந்து பாத்தீங்கன்னா நம்ம மக்களுக்கு வந்துட்டு சரியான புரிதல் இல்லை. அது ஒரு கேம்பிளிங்கான்னு நினைக்கிறாங்க, சோம்பரிங் பண்ற வேலை. அப்படிலாம் கிடையவே கிடையாது. நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன்.
இன்னைக்கு நிறைய பேருக்கு ஒரே ஒரு டைலாக் தெரியும். என்ன டைலாக்னா, நீங்க தூங்கும் போது வருமானம் தரக்கூடிய தொழில் இல்லை அப்படின்னா நீங்க சாவர வரைக்கும் உழைச்சிக்கிட்டே இருக்கணும். இது யார் சொன்னான்னா எல்லாரும் சொல்லுவாங்க, வாரன் பஃபன் சொன்னாருன்னு. வாரன் பஃபன் என்ன தொழில் பண்ணாருன்னா யாருக்கும் தெரியாது. அவர் ஷேர் மார்க்கெட் தான், அவரோட முழு தொழிலே ஷேர் மார்க்கெட் தான்ன்றதை புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? இந்த ஷேர் மார்க்கெட்ன்றது ஒரு நிறுவன பப்ளிக், அதாவது பிரைவேட் லிமிடெட்ல இருந்து பொது நிறுவனமா ஆக்கிடுவாங்க. அவங்களுக்கு தேவையான பணத்தை வந்து ஷேர்ஸை மக்கள்கிட்ட வித்து வாங்கி அந்த கம்பெனியை மேம்படுத்துவாங்க. ஒரு பேஸ்ட் கம்பெனியோ இல்லை வந்துட்டு ஒரு சோப்பு கம்பெனியோ இல்லை ஒரு ட்ரெஸ் கம்பெனியோ அதை நம்ம வாங்க நம்ம உபயோகமாளர். பட் அந்த ஷேர்ஸ் யாராவது வாங்கி வச்சிருந்தாங்கன்னா அவங்கெல்லாம் வந்து அந்த கம்பெனியோட பங்குதாரர். இப்படிதான் இருக்கும். இந்த மாதிரியான ஒரு கம்பெனியோட ஷேர்ஸை வாங்கி வைக்கிறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா இந்த கமாடிட்டி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அந்த குரூடு வாங்கி வைக்கிறது, கோல்டு, சில்வர் இதை வாங்கி விற்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதே மாதிரியே வந்து பாண்ட் வாங்கி விற்கிறது இருக்கு. அதே மாதிரி தான் கிரிப்டோ கரன்சி. இந்த கிரிப்டோ கரன்சிக்கு பின்னாடி என்ன இருக்கும்னா, நான் ஏற்கனவே சொன்ன அந்த கம்பெனியோட இந்த சோப்பு கம்பெனி, இந்த மாதிரி வந்துட்டு பேஸ்ட் கம்பெனிக்குள்ள பின்னாடி இருக்கக்கூடிய பெரிய பெரிய இந்துஸ்தான் லிவர் மாதிரி கம்பெனி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி கிரிப்டோ கரன்சிக்கு பின்னாடி பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும். அந்த ப்ராஜெக்ட் உள்ள கூடிய அந்த காயின்ஸை நம்ம வாங்கி வச்சோம்னா அந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா சக்சஸ் ஆச்சு அப்படின்னா அதோட சேர்த்து அந்த காயினோட விலை ஏறும். அதுக்கு இடையில அந்த காயினை எல்லாரும் வாங்குவாங்க, விற்பாங்க. இந்த வர்த்தகமும் நிறைய நடந்துகிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ராஜெக்ட் எப்படி பாக்குறது அப்படின்னா, பெரிய ப்ராஜெக்டா பார்க்கணும். நிறைய கரன்சியை ஆரம்பிச்சுட்டு ஒரு சின்ன சின்ன ப்ராஜெக்ட் எல்லாம் வச்சிட்டு இருக்காங்க. அப்படி பார்க்கக்கூடாது. மிக சிறந்த மெய்சலுக்கக்கூடிய சில ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் மெட்டாவார்ஸ் சொல்லுவாங்க. இந்த கிளாஸ் பேர் வந்து VR கிளாஸ். விர்ச்சுவல் ரியாலிட்டி அண்ட் ஆல்கமெண்ட் ரியாலிட்டி ரெண்டுமே கலந்தது ஒரு மிக்சட் ரியாலிட்டி தான் வந்து பாத்தீங்கன்னா, மிக்சட் ரியாலிட்டி தான் இந்த விஆர் கிளாஸ். இப்போ அது ஏஆர் கிளாஸா கூட மாறிடுது. இல்லாத ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க முடியும். ஸோ அதே சமயத்தில் இப்போ நான் உங்களை பார்க்குறேன், நீங்க இங்க இல்லை, ஆனா நீங்க கேமரா மூலியமா நான் பார்க்குறேன். ஆனா உங்களுக்கு நான் கை கொடுக்க முடியுமா? முடியாது. ஆனா நான் நினைச்சா கை கொடுக்கலாம். அதுதான் ஆல்கமெண்ட் ரியாலிட்டி. ஸோ ஃபியூச்சர்ல இதுதான் எல்லாம் வரப்போகுது. இப்போ நீங்க எல்லாம் ஜூம்ல வந்திருக்கீங்க. இந்த ப்ரோக்ராம் ஃப்ரீ தான். ஆனா இந்த ப்ரோக்ராம் ஃப்ரீ தான். ஆனா நீங்க வந்து காசு கொடுக்குறீங்க. எப்படி தெரியுங்களா? உங்க இன்டர்நெட் கொஞ்சம் கொஞ்சமா போகுது இல்லையா, அது மூலியமா இந்த ஜூம் நிறுவனத்திற்கு வருமானம் வருது. எங்களுக்கு இல்ல. நாங்க சொல்லிக் கொடுக்கறதெல்லாம் இப்போ வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் 10 பைசா எனக்கு பிரயோஜனம் இல்லை, உங்களுக்கு பிரயோஜனமான விஷயம் தான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். சரிங்களா? சரி. இப்போ இதே மாதிரி வேற ஒரு உலகத்தை படைச்சுக்கிட்டு இருக்காங்க. யார் படைச்சுக்கிட்டு இருக்கா? கூகுள் நிறுவனம் படைச்சுக்கிட்டு இருக்காங்க, மைக்ரோ ஸ்ட்ராட்டஜி நிறுவனம் படைச்சுக்கிட்டு இருக்காங்க, ஃபேஸ்புக் நிறுவனம். அதனாலதான் ஃபேஸ்புக்கோட பேரண்ட் கம்பெனியை மெட்டா அப்படின்னு சொல்லிட்டு மாத்திருக்காங்க. அங்க வேற ஒரு உலகம் படைச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த உலகம் இருக்கானா? எஸ், நமக்கு மேல இருக்கு. ஸோ நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நெக்ஸ்ட் எர்த்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்கு. அது உள்ள போய் பாருங்க. நிறைய இடங்களை வாங்கி போட்டிருப்பாங்க. அங்க நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ப்ராஜெக்ட் செஞ்சுட்டு இருக்காங்க. அங்கெல்லாம் போகும்போது அவங்களுக்கு அதுக்கான வருமானங்கள் ஈடும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஏங்க அவங்க போறீங்கன்னா போய் தான் ஆகணும். நம்ம பசங்க எல்லாமே வந்துட்டு பாத்தீங்கன்னா கோவிட் நேரத்துல எப்படி படிச்சாங்க? கோவிட் நேரத்துல ஜூம்ல, கூகுள் மீட்ல படிச்சாங்க இல்லையா? இனிமே ஃபியூச்சர்ல யூகேலயும் யூஎஸ்லயும் உங்க பசங்க படிக்க போறாங்க. எப்படி? மெட்டாவாஸ் மூலியமா தான். ஸ்கூலு, காலேஜ் எல்லாமே வந்து மெட்டா ஸ்கூல் காலேஜா வரப்போகுது. ஆல்ரெடி ஏற்கனவே வந்துருச்சு. இந்தியாவில் வந்துருச்சு, தமிழ்நாட்டில் வந்துருச்சு. தமிழ்நாட்டில் சென்னையில் துவக்க விழாவை பார்த்துட்டோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கோவை மாநகராட்சியில் இதே மாதிரி ஒரு ஓப்பனிங்கை நம்ம பார்த்துருக்கோம். ஹெல்த் இண்டஸ்ட்ரி வந்துட்டாங்க. இன்னைக்கு ஹெல்த் இண்டஸ்ட்ரியில ரொம்ப அட்வான்ஸா படிப்புல நம்ம வந்து ஒரு நிறைய நாடுகள் கம்பேர் பண்ணும்போது ஒரு 10 வருஷம் பின்தங்கி இருக்கும். மருத்துவத்துல பின்தங்கி இருக்கும், பொருளாதாரத்துல பின்தங்கி இருக்கும். இப்ப அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சரிசமமாக்கக்கூடிய லெவல்ல அங்க இருக்கக்கூடிய அதே மருத்துவத்தை ஒரு கன்சல்டேஷன் மூலியமா இங்க பண்ணக்கூடிய வண்ணம் மிகப்பெரிய லெவல்ல வந்துருச்சு. அதே மாதிரி நம்ம ஏதாவது ஒரு ப்ராடக்ட்ஸ் வாங்குறோம் அப்படின்னா, உள்நாட்டுக்குள்ள இருக்கிற ப்ராடக்ட் வாங்குறோம்னா அமேசான் பிரைம்ல நம்ம போய் வாங்குறோம், அப்புறம் பிளிப்கார்ட்ல போய் வாங்குறோம். ஆனா வெளிநாட்டுல நான் ஜப்பான்ல விற்கக்கூடிய ஒரு பொருளை நான் வாங்க முடியுமா? முடியும். இது மாதிரி மெட்டாவர்ஸ் மூலியமா நம்ம அது மாதிரி வாங்க முடியும். அலிபா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க, அமேசான் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இதே மாதிரி ஆஃபீஸ் நம்ம போய் நேரம் ஒரு சைட் விசிட் கூட நேரடியா போய் நம்ம பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. சேட்டலைட் மூலியமா ஆட்டோமேட்டிக்கா நம்ம மெட்டாவாஸ் மூலியமா ஒரு சைட் விசிட்டை பார்த்துக்கலாம். இந்த ஏதோ ஒரு பில்டிங் கட்டுறீங்க, நீங்க ஏதோ ஒரு வீடு கட்டுறீங்க, இல்ல ஏதோ ஒரு வீட்டுல நடக்கக்கூடிய விஷயத்தை நீங்க பாக்குறீங்கன்னா கூட நேரடியா போய் பார்க்க கூட வேண்டாம். அந்த மாதிரியான ரொம்ப அட்வான்ஸா வந்துருச்சு. என்டர்டைன்மெண்ட்டும் அதே மாதிரி தான். மூவி தேட்டருக்காக வேண்டி தேட்டர் கிடைக்கல, பெரிய பெரிய நடிகரோட படம் வருது, என் படத்தை உள்ள விட முடியல, இதெல்லாம் ஃபியூச்சர்ல இருக்காது. ஏன்னா மெட்டாவர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மெட்டா தேட்டர்ல எல்லாரும் ரிலீஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. இதுக்கு ஒவ்வொன்றுத்துக்கு பின்னாடியும் ப்ராஜெக்ட் இருக்கு. நான் இது சொன்னது மட்டும் இல்ல, இதை சொல்லாதது தாண்டி நிறைய ப்ராஜெக்ட்டுக்கு இருக்கக்கூடியதெல்லாம் கிரிப்டோ கரன்சி. அதை வாங்குறதாலையும் விற்கிறதாலையும் நம்ம என்ன பண்ணலாம்? மிக சிறந்த ஒரு வெற்றியாளராக ஆகலாம். அதனாலதான் என்ன பண்றாங்கன்னா, கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்கன்னா, எல்லா கவர்மெண்ட்டும் டாக்ஸ் போட்டாங்க. இந்தியா 30% டாக்ஸ். இந்தியாவை பொறுத்தளவுல விடிஏ விர்ச்சுவல் டிஜிட்டல் அசெட் அப்படின்ற மாதிரி ஒரு செக்ஷன் 47A அப்படின்ற ஒரு செக்ஷன்ல எடுத்துட்டு வந்திருக்காங்க. 30% டாக்ஸ், 1% டிடிஎஸ் மூலியமா வந்து கணக்கிடப்பட்டு திருப்பி டிடிஎஸ் வந்து ரீஃபண்டபிளா கொடுக்க போறாங்க. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் எடுத்திருக்காங்க. இப்போ வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா வாலண்டரி டாக்ஸ் தான்.
ஸோ இப்போ நம்ம மக்களுக்கு என்ன கேள்வினா, நான் இந்த ஃபீல்டுக்கு வரதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் அங்கீகாரம் இருந்துச்சா அப்படின்னு கேட்பாங்க. இப்போ இவ்வளோ டாக்ஸா அப்படின்னுவாங்க. சார், எவ்வளவு சம்பாதிக்கலாம் தெரியுங்களா? கிரிப்டோ கரன்சில ஒரு வருஷத்துல 160% இருந்து 360% வரைக்கும் சம்பாதிக்கலாம் கிரிப்டோ கரன்சில. ஆனா எல்லாராலையும் சம்பாதிக்க முடியுமா? எஸ், எல்லாராலையும் சம்பாதிக்க முடியும். ஆனால் குரு இல்லாதாட்டம் குருட்டாட்டம். ஸோ வாழ்க்கையில எங்கேயாவது நீங்க தோல்வி பெற்றிருக்கிறீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு குரு இருந்திருக்க மாட்டார், இல்லைன்னா நல்ல குருவா இருந்திருக்க மாட்டார். ஏன்னா அவருக்கு அந்த குருக்கு ஒரு குரு யாரு? ஒரு நெகட்டிவான ஒரு விஷயங்கள், விரும்பத்தகாத ஒரு விஷயங்கள், நஷ்டங்கள், இதெல்லாம் உங்களுக்கு சொல்லி வளர்க்கறதால உங்களுக்கு இதெல்லாம் வளராம, இதெல்லாம் ஆகாம அழகான ஒரு வருங்க. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, இது ஒரு ப்ரொஃபஷனல்ன்றது முதல்ல புரிஞ்சுக்கணும். நம்ம மக்களுக்கு ஒரு காலகட்டத்துல டிரைவிங் ஒரு ப்ரொஃபஷனல்னே தெரியாது. டிரைவிங் யாராவது தெரிஞ்சவங்க கிட்ட கத்துக்கிட்டு நேரா போய் ஆக்சிடென்ட் ஆகிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. இப்பதான் நிறைய டிரைவிங்க்கு ஸ்கூல் இருக்குது அப்படின்றதே நம்ம மக்களுக்கு நிறைய விஷயங்களுக்கு தெரியுது இல்லையா? அது மாதிரி எல்லாத்துக்கு பின்னாடி வந்துட்டு ஒரு ஸ்கூல் இருக்குது, எல்லாத்துக்கு முன்னாடி ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் இருக்கிற மாதிரி இந்த ட்ரேடிங்க்கு பின்னாடி வந்து ஒரு எஜுகேஷன் இருக்குது. நம்ம சும்மா யூடியூப்பை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன், கூகுளை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்லாம் இருக்கக்கூடாது. யூடியூப் பார்த்துட்டு நிறைய விஷயங்கள் பண்ணி வந்து நிறைய பேர் வந்து தப்பாலாம் மாட்டியிருக்காங்க இல்லையா? அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. நான் ஏற்கனவே சொன்னதுதான், உலகத்திலே எது ஆபத்தானதுன்னா அறகுறையா நம்ம என்ன செய்யறோமோ அதுதான் ஆபத்தானது. அப்ப முழுமையா தெரிஞ்சுக்கணும் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுக்குன்னு முழு நேரமா கிட்டத்தட்ட 3.5 காலமா நாங்க என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, நாங்க வந்துட்டு கிரிப்டோ கரன்சிக்காக வேண்டி ஸ்பெஷலா நாங்க வந்துட்டு சென்னையில ஹெட் ஆஃபீஸ் அண்ட் சென்னையில ஒரு பிரான்ச் ஆஃபீஸ் அண்ட் திருப்பூர்ல ஒரு ஆஃபீஸ், சேலத்துல ஒரு ஆஃபீஸ், மதுரையில ஒரு ஆஃபீஸ், பல நகரங்கள் ஆஃபீஸ் போட்டு நாங்க என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த கிரிப்டோ கரன்சியை பத்தி விழிப்புணர்ச்சி மட்டும் இல்லாம எப்படி நஷ்டமே இல்லாத வர்த்தகம் பண்றதுன்றது சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். இந்த ப்ரோக்ராமோட இறுதியில் நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. ஏன்னா இன்னைக்கு கிரிப்டோவோட சொத்துக்களை என்ன பண்றாங்க அப்படின்னா, வாங்குறதுக்கு எப்படி வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆர்வமா இருக்காங்களோ, அதே ஆர்வத்தோட எல்லாருமே என்ன பண்றாங்க அப்படின்னா, வர்த்தகத்தையும் கிரிப்டோ தான் நேசிக்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்? ஏன்னா கால நேரம் மாற மாற வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயங்கள் தாண்டி தாண்டி நம்ம மக்களுக்கு பிடிச்சு போயிடும். ஒரு காலகட்டத்துல மாதிரி ஒரு டிவி வந்து இவ்வளவு பெருசா இருந்துச்சு, அப்புறம் டிவி வந்து ஸ்லிம் ஆயிடுது இல்லையா? இது மாதிரி இது வந்து ப்ரொஜெக்டர் வந்துருச்சு இல்லையா? அதே மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வர்த்தகத்திலயும் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு பிடிச்ச வர்த்தகம் தான் என்எஸ்சி, பிஎஸ்சி, கமாடிட்டி, ஃபாரெக்ஸ், இது எல்லாமே நம்மளோட மாணவர்கள் இருக்காங்க. நாங்க வந்து ட்ரேடிங் சொல்லி தர ஒரு இன்ஸ்டியூட் தான், எங்ககிட்ட படிச்சுட்டு இருக்கவங்க எல்லாமே மாணவர்களா இருக்காங்க. ஆனா எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு கிரிப்டோ கரன்சியை ஏன் நேசிக்கிறாங்க அப்படின்னா, என்எஸ்சி, பிஎஸ்சியில 24 மணி நேரத்துல 18 மணி நேரம் இயங்காது. கமாடிட்டி மார்க்கெட்ல 24 மணி நேரத்துல 10 மணி நேரம் இயங்காது. ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல சாட்டர்டே சண்டே இயங்காது. அதாவது 96 நாட்கள் இயங்காது. இது இயங்காட்டி என்னங்க இருக்கு அப்படின்னா, நான் ஒரு லஞ்ச் டைம்ல கூட என்னோட பசங்களுக்காகவோ என்னோட வீட்டு இஎம்ஐக்காகவோ நான் ஒரு சின்ன வர்த்தகத்தை பண்ணி ஒரு லாபத்தை ஈடுபடலாம் அப்படின்ற வாய்ப்பு அங்க அடைக்கப்படுது. நான் நைட்ல தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு ½ அன் அவர் நான் முடிச்சிருந்து என்னோட குடும்பம் மேம்படுத்துறதுக்காக நான் வர்த்தகம் பண்ணி கொஞ்சம் நான் சம்பாதிக்கலாம், ஒரு இஎம்ஐக்காக சம்பாதிக்கலாம்ன்ற வாய்ப்புகள் அங்க தடைப்பட்டு போயிருக்கு. அப்ப நான் நினைச்ச நேரத்தெல்லாம் எந்திரிச்சு உட்காந்து ஒரு ட்ரேடிங் பண்ண முடியுமா அப்படின்னா, எஸ், அதுதான் கிரிப்டோ கரன்சி. 24/7 365 டேஸ் அப்படின்றது மட்டுமல்லாம, நீங்க மத்த ஒரு எந்த விதமான ஒரு சேவிங்ஸ் கம்பேரிஷன் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடையாதுன்றது நம்ம மறுக்க முடியாத உண்மை. இன்னைக்கு பிக்சட் டெபாசிட் எடுத்துட்டீங்கன்னா நீங்க ஒரு சீனியர் சிட்டிசனாவே இருந்தா கூட வருஷத்துக்கு 8% இன்ஃபிளேஷன் விட கம்மி தான். அதே மாதிரி 2021 இருந்து 2024 வரைக்கும் நீங்க கணக்கு பண்ணி பார்க்கும்போது இந்த நிஃப்டி 50ல டாப் மோஸ்ட் கம்பெனியோட வருமானமே வந்து பாத்தீங்கன்னா ஆவரேஜா ஒரு வருஷத்துல இருந்து 5 வருடம் ஆவரேஜ் பண்ணி பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 24% தான். அதுவும் உங்களுக்கு இன்ஃபிளேஷனுக்கு கீழே தான். எல்லாத்தையும் தாண்டி நான் வந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்து நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மியூச்சுவல் ஃபண்ட்ல போய் பண்ணா கூட அதுவும் ஆவரேஜ் தான். ஒரு வருஷத்துல இருந்து 4 வருஷம் ஆவரேஜா ஒரு வருஷம் 5% கிடைக்கும், ஒரு வருஷம் 5% கிடைக்கும். அப்படி பாத்தீங்க அப்படின்னா டோட்டலா வந்து 10ல இருந்து 15% வந்து கிடைக்கும். ஹை ரிஸ்க் நான் எடுக்கிறேன் அப்படின்னா கூட 25%, அதுவும் வந்து இன்ஃபிளேஷனுக்கு கீழே தான் அப்படின்றத முதல்ல புரிஞ்சுக்கணும். எல்லாத்த தாண்டி இந்த கிரிப்டோ கரன்சியில ஆண்டு வருமானங்கள் எவ்வளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா 120%ல இருந்து 360% வரைக்கும் நீங்க சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அமோகமாக இருக்கிறது. இதுல நிறைய ப்ரூஃப்ஸும் இருக்குது. அதனாலதான் நிறைய பேர் நேசிக்கிறாங்க. அண்ட் லிக்விடிட்டி, இந்த நேரம் நினைச்சா நான் என்னோட கிரிப்டோ கரன்சியை வந்துட்டு அப்படியே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஐஎன்ஆராவோ இல்ல எந்த நாட்டுக்கு போனாலும் அந்த நாட்டோட கரன்சியாவோ மாத்த முடியும் அந்த எக்ஸ்சேஞ்ச் மூலியமாவே. ஒரு 15ல இருந்து 20 நிமிஷம் ஆகும், அவ்வளவுதான். அது ஒண்ணு ரொம்ப விஷயம். அடுத்து வந்து ஸ்ட்ராட்டஜி பேட்டர்ன். இந்த பேட்டர்ன்ல வந்து எல்லா பேட்டர்ன்ஸ்லயும் வந்துட்டு மார்க்கெட் கீழே இறங்கும் போது ஸ்டாப் லாஸ் வச்சு ஸ்டாப் லாஸ் வச்சு அவங்களோட கேபிட்டல் காலியா போயிடும். அப்படிலாம் நிறைய வந்து நிறைய ஆயிடுது இல்லையா? ஆனா இந்த கிரிப்டோல வந்துட்டு ஸ்பாட் மார்க்கெட்னு ஒரு மார்க்கெட் இருக்கு. பினான்ஸ் மாதிரியான ஒரு பெரிய எக்ஸ்சேஞ்சில் ஸ்பாட் மார்க்கெட். அந்த மார்க்கெட்ல மேக்கர் டேக்கர் ஃபீஸ் தான். மற்றபடி எவ்வளவு நாள் வச்சிருந்தாலும் மார்க்கெட் இறங்குனா வேல்யூ இறங்குமே தவிர அந்த 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 எண்ணிக்கை, அந்த குவான்டிட்டி குறையாது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு 10 பவுன் நகை வாங்கி வச்சிருக்கீங்க, அந்த 10 பவுன் நகையோட விலை குறையும், 10 பவுன் குறையாது. அந்த மாதிரி ஒரு மார்க்கெட் இருக்கு. அதை தான் நாங்களும் நிறைய சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். கண்டிப்பா நாங்க சொல்லி கொடுக்குறோம். அதுக்கு முன்னாடி
இந்த கிரிப்டோ கரன்சியில வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன வகையில வந்து எல்லா வருமானங்கள் ஈட்டலாம்னா மைனிங்னு ஒன்று இருக்குது, ஹோல்டிங் ஸ்டாக்கிங் இருக்கு. ஆனா இது எல்லாத்துக்கும் ட்ரேடிங் தான் காரணம். இப்போ மைனிங்னா என்னன்னா பேங்கர் செய்யக்கூடிய வேலை. இப்போ நான் ஸ்டீபன் சார் இருக்காரு, அவருக்கு நான் வந்து கிரிப்டோ காயின்ஸ் அனுப்புறேன். இப்போ இது யார் வேலை செய்வா? மைனிங்ன்றவங்க செய்வாங்க. நான் ஐஎன்ஆர் அனுப்புறேன், ஜிபே அனுப்புறேன், அதை பேங்கர் செய்வாங்க. ஸோ இங்க நான் கிரிப்டோ கரன்சி அனுப்புனா அதுக்கு காரணம் மைனிங்ல தான் அதுக்கான வேலை செய்வாங்க. அப்ப நானும் அவரு ட்ரேடிங் பண்ணாதான் அந்த மைனிங்ல உள்ளவங்க வேலை. லட்சத்துல ஒருத்தர் தான் மைனிங் பண்ணுவாங்க. ஏன்னா அதுல நிறைய பொருள் செலவாகும், பொருளாதார செலவாகும், கரண்ட் செலவாகும். அண்ட் அடுத்து வந்து ஹோல்டிங், ஒரு காயினையோ ஒரு லேண்டையோ ஒரு தங்கத்தையோ வாங்கி வச்சுட்டு அது கொஞ்சம் நாளானா விற்கிற மாதிரி தான் ஹோல்டிங். ஸோ அது எப்போ விலை ஏறும்? ட்ரேடிங் உயிரோட்டம் இருந்தாதான். ஒரு ஒரு உயிரோட்டம்னா என்னங்க அப்படின்னா டிமாண்ட் அண்ட் சப்ளை இருந்துச்சுன்னா மட்டும்தான் அந்த காயின் வந்து மேலே ஏறும். அடுத்து ஸ்டாக்கிங்னா என்னன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபிக்ஸட் டெபாசிட்லாம் பண்றாங்க. அதை வாங்கி அவங்க என்ன பண்றாங்க? அதை வாங்கி அவங்க லோன் கொடுக்குறாங்க, கார் லோன், ஹவுசிங் லோன் கொடுக்குறாங்க இல்லையா? அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த ட்ரேடிங் நடந்தா அந்த காயினை வந்துட்டு எக்ஸ்சேஞ்ச் வாங்குவாங்க. சேஃபான எக்ஸ்சேஞ்ச் பைனான்ஸ் அந்த மாதிரி இடத்துல ஸ்டேக்கிங் பண்ணுவாங்க. எல்லாத்துக்கும் காரணம் ட்ரேடிங் தான். ஸோ கண்டிப்பா நாங்க உங்களுக்கு சொல்லித்தரோம். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்ச்சி என்னன்னா, என்ன செய்யக்கூடாது என்ன செய்யணும்ன்றத முதல்ல புரிஞ்சுக்கங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னன்னா, சோசியல் மீடியால தான் நிறைய பேர் ஏமாறுறாங்க. இதை சொல்லியே ஆகணும். இப்போ நீங்க கூட நிறைய பேர் சோசியல் மீடியால இருந்து வந்திருப்பீங்க. இருந்தாலும் எங்களுக்குன்னு ஒரு ஃபேஸ் வேல்யூ இருக்கு, எங்களுக்குன்னு ஒரு அட்ரஸ் இருக்கு, எங்களுக்குன்னு ஒரு கவர்மெண்டோட ரெக்கக்னைஸ் இருக்கு. ஆனா இதெல்லாம் எதுவுமே இல்லாம ஹாய் டியர் அப்படின்ற ஒத்த வார்த்தையில் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களை ஏமாத்த புறப்படுவாங்க. நம்மளும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இங்க நமக்கு தெரிஞ்சவங்க ஃப்ரெண்டுகிட்டலாம் அட்டு கேட்க மாட்டோம். கிரிப்டோ கரன்சினாலே ஏதோ வெள்ளைன்னு இருக்கணும், கலரா இருக்கணும், அப்படி இருக்கவங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஏமாறுவோம். ஸோ அப்போ அவர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு நாளைக்கு உங்களுக்கு 20% சம்பாதிக்கிறேன். சரி எப்படி அப்படின்னா, உங்க பணத்தை அவங்க எப்படி வாங்க முடியும்? ஏன்னா நீங்க டைரக்டா ஐஎன்ஆர் டு ஐஎன்ஆரா பண்ணீங்கன்னா உங்க அக்கௌண்ட் ஃப்ரீஸ் பண்ணலாம். அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க, அப்படி வாங்க முடியாது. ஒரு எக்ஸ்சேஞ்ச் உருவாக்க சொல்லுவாங்க. எக்ஸ்சேஞ்ச் அப்படின்றது கவர்மெண்டால அங்கீகரிக்கப்பட்ட ஒரு இடம். இப்போ பேங்க் அப்படின்றது கொடுக்குறாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் வந்து எக்ஸ்சேஞ்ச். அந்த எக்ஸ்சேஞ்சில் தான் நீங்க காயினை வாங்கி விற்கணும். வியாபாரமே அங்கதான் பண்ணணும். ஆனா அதுல காயின்ஸை வாங்க சொல்லிட்டு அவங்களுக்கு சொந்தமான வேற ஒரு வெப்சைட்ல மாத்த சொல்லுவாங்க. ஸோ பிடிசியாவோ ட்ரானாவோ எத்திரியமோ மாத்த சொல்லுவாங்க. மாத்த சொல்லிட்டு ஒரு நாள் 2 நாள் கொடுப்பாங்க. நீங்க ஹை சூப்பர், இதை வச்சே நம்ம கோட்டை கட்டிடலாம், வீடு கட்டிடலாம்னு ஒரு பெரிய ஒரு கனவு கோட்டையில் இருக்கிற நேரத்துல விட்ராவல் எடுக்க முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க லெவல் மாறிட்டீங்க, டாஸ்க் மாறிட்டீங்க, இன்னும் கொஞ்சம் பணத்தை போடுங்கன்னு சொல்லிட்டு பணத்தை பிடுங்கிக்கிட்டே இருப்பாங்க. விட்ராவல் ஆப்ஷன் வரவே வராது. இது நாங்க வந்து கிட்டத்தட்ட 3 வருஷமா நாங்க சொல்லிட்டோம். இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் நிறைய நாங்க சொல்லியிருக்கோம். இதெல்லாம் ஏன் இந்த கிரிப்டோ கரன்சி விழிப்புணர்ச்சி நிகழ்ச்சின்னு முதல்ல நடத்தினதே நாங்க தான். அதுக்கப்புறம் இப்ப அந்த பேர்லயே நிறைய பேர் ஃப்ராட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. நாங்க முதல்ல ஏன் பண்ணோம்னா, ராணுவ வீரரையே வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இந்த கிரிப்டோ கரன்சி ஊழல் பண்ணி அவரே வந்து தற்கொலை பண்ணி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா இங்க தமிழ்நாடு போலீஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா அப்போதைக்கு டிஜிபியா இருந்தவர் ஒரு பெரிய பரப்புரை பண்ணாரு, ஒரு பெரிய அவேர்னஸ் கொடுத்தாரு இந்த மாதிரி கிரிப்டோ கரன்சி அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் எங்களெல்லாம் கூட நேரம் வந்து சந்திச்சு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்கும்போது நாங்க இந்த மாதிரி சொல்லி தந்துட்டு இருக்கோம். அப்ப விழிப்புணர்ச்சி தாங்கன்னு சொல்லிட்டு எங்களை அவங்க சொல்லிவிட்டு நிறைய ஸ்கூலுக்கு போய் சொல்லி கொடுத்தோம், நிறைய மாலுக்கு போய் சொல்லி கொடுத்தோம். இப்போ கூட வந்துட்டு பாத்தீங்கன்னா லைலோ காலேஜ்ல போய் சொல்லி கொடுத்துட்டு வந்திருப்போம் இல்லையா, ஸ்டார்ட் அப் நம்மளோட ஸ்டீபன் சார் சொன்னார் பாருங்க. அந்த மாதிரி நிறைய இடங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் நாங்க இந்த மாதிரி ப்ரோக்ராம் போட்டு சொல்லி கொடுத்தோம். அப்புறம் நிறைய அந்த கம்பெனிஸுங்க எங்களுக்கு கொலை மிரட்டல் அது நடந்துகிட்டு இருக்கும்போது நாங்க சொன்னோம். அதுல இருந்தெல்லாம் எங்களுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா காவல்துறை நண்பர்களால தான் நாங்க வந்து மீட்டெடுத்தோம். அப்புறம் இந்த ப்ரோக்ராமோட கடைசியில நான் கேள்வி கேட்கிறேன்ற பேர்ல வந்துட்டு கிரிட்டிசிசம் பண்றது, முட்டக்கு கேள்வி கேட்கிற மாதிரி வந்துட்டு பாத்தீங்கன்னா எங்களை வந்து பாத்தீங்கன்னா நக்கல் அடிக்குது, இது எல்லாத்தையும் தாண்டி நாங்க சொல்லிட்டே தான் இருந்தோம். ஆனா மக்கள் யாரு கேட்டா? இதே பாருங்க, ஒரு சோசியல் மீடியால கூட $400 போட்டா 10 நாள்ல $4000 வரும். எப்படிங்க வரும்? யோசனை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி வருதுச்சுன்னா உலகத்துல இருக்கிற அத்தனை நாடுகளும் கொண்டு நீங்க பணத்தை போடாதுங்களா? யோசனை பண்ணி பாருங்க. தயவு செஞ்சு ஃபாஸ்ட் மணி, குவிக் மணி, ஃபேண்டசி மணி, இது எல்லாமே டேஞ்சர் மணின்னு எவ்வளவு பேரு எவ்வளவு ரீல்ஸ் சொன்னாலும் நம்ம மக்களுக்கு இது புரியவே மாட்டேங்குது. எந்த தொழில் 1000 நாட்கள்ல வளருதோ அந்த தொழில் தான் நேர்மையான தொழிலா இருக்கும். இன்ஸ்டன்ட் அப்படின்றது என்னைக்குமே தயவு செஞ்சு பின்னாடி போகாதீங்க. இந்த மாதிரி ஏதாவது பணத்தை விட்டுருந்தீங்கன்னா, நிறைய பேர் ஹஸ்பண்டுக்கு தெரியாம ஒய்ஃபுக்கு தெரியாம ஹஸ்பண்ட், பேரண்ட்ஸுக்கு தெரியாம ஸ்டூடெண்ட் தெரியாம பேரண்ட்ஸ் எல்லாம் பணத்தை போட்டிருக்காங்க. தயவு செஞ்சு மனதரத்தோடு இருந்துக்குங்க. இதே ஃபீல்டுல அழகான முறையில் சம்பாதிக்கலாம். நான்லாம் வந்து 47 லட்சம் ரூபா கடன்ல, கிட்டத்தட்ட சொந்தக்காரங்க கொடுத்த கடன் அண்டு கேட்கும்போது ஹார்ஷா கேட்டு கிட்டத்தட்ட என்னோட மன வலிமை ஆயிட்டு வலிமையா ரொம்ப திடகாத்திரமா ஆள் தான் இருந்தால் நானே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் வந்துட்டு இன்னைக்கு இந்த உலகத்தை விட்டு போயிடணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்தேன். ஸோ அதுல இருந்தெல்லாம் மீண்டு இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு டெய்லி மாசம் 5 லட்சம் ரூபா நான் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஃபீல்டு தான். உங்களுக்கு நாங்க சொல்லி தரதுக்கு ரெடியா இருக்கோம். பொறுமை இருக்கணும். பொறுமை ரொம்ப மெயினுங்க. இந்த தொழிலில் மட்டும்தான் பொறுமை இருக்கணும். நான் பார்த்த வரைக்கும் இந்த வார்த்தையை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 3 ஆண்டு காலமா நான் பார்த்திருக்கேன். எத்தனையோ பேர் லட்சாதிபதியாகவும் எத்தனையோ பேர் கோடீஸ்வரராகவும் நாங்கள் உருவாக்கியிருக்கோம்.
ஆனா அதுல பாருங்க, பணம் இருக்கிறவங்களும் சம்பாரிச்சிருக்காங்க, பணம் இல்லாதவங்களும் சம்பாரிச்சிருக்காங்க, படிச்சவங்களும் சம்பாரிச்சிருக்காங்க, படிக்காதவங்களும் சம்பாரிச்சிருக்காங்க, உழைச்சவங்களும் சம்பாரிச்சிருக்காங்க, உழைக்காதவங்களும் சம்பாரிச்சிருக்காங்க. ஆனா எல்லாத்துக்கும் இந்த சம்பாரிச்சவங்க அத்தனை பேருக்கும் பொதுவா இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் பொறுமை. இந்த பொறுமை இல்லாதவங்க சம்பாதிச்சதே கிடையாது. அதனால பொறுமை ரொம்ப ரொம்ப மெயின், மறந்துடாதீங்க. அண்ட் தென் இந்த கிரிப்டோ கரன்சி ஃபீல்டு நம்ம நல்ல ஃபீல்டு. ஆனா எந்த ஃபீல்டுல போலி இல்லை. நீங்க டிவியை பாருங்க, எங்கேயாவது போலீஸ் ஐடி கார்டை வச்சுட்டு போலீஸ்ன்னு சொல்லிட்டு தப்பு பண்றாங்க. போலி டாக்டர் இருக்காங்க, போலி இன்ஜினியர், எல்லாத்துலயுமே போலி இருக்க மாதிரி இந்த மாதிரி கிரிப்டோ கரன்சியை உருவாக்குறதுக்கு வெறும் 5000 ரூபா தான் ஆகும். வெறும் 5000 ரூபா உங்க பசங்க பேர்ல நீங்க நினைச்சீங்கன்னா ஒரு gift மாதிரி, அது அது வேல்யூ இல்லை, சும்மா பொம்மை மாதிரி. நீங்க பேங்க்னு சொல்லிட்டு ஒரு பொம்மையை வாங்கி வீட்டில் வைப்பீங்கல்ல, அந்த மாதிரி. ஸோ இதை நான் என்ன பண்றாங்க, மக்கள்கிட்ட நிறைய பேர்ட்ட ஏமாத்துறாங்க. இதுல இருந்துலாம் நீங்க தப்பிக்கணும் அப்படின்னா 4 விஷயத்தை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். என்னன்னா, காயின்னா என்ன, டோக்கன்னா என்ன, காயின் டீலிஸ்டிங் பாலிசியை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும், காயின் லாக்கிங் செய்வது சரிதானான்றதை தெரிஞ்சுக்கணும், பாதுகாப்பான பிளாக் செயின்னா என்ன அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். நம்பர் 1 என்னன்னா, காயின்னா என்ன, டோக்கன்னா என்னன்னா, ரொம்ப சிம்பிளா சொன்னா, காயினுக்கு சொந்தமா ஒரு பிளாக் செயின் வச்சிருப்பாங்க, டோக்கன் வேற ஒரு பிளாக் செயின்ல இருப்பாங்க. அது தப்பு கிடையாது. இப்ப நீங்க எல்லாருமே ஜியோ சிம் கார்டு யூஸ் பண்ணுவீங்க. ஜியோ போனை யூஸ் பண்றீங்க இல்லையே? ஜியோ சிம் கார்டை வாங்கி எதுல பட்டாலும் வேலை செய்யுது இல்லையா? அந்த மாதிரி தான். எப்படி அந்த சிம் கார்டோ அது மாதிரி தான் பிளாக் செயின். பிளாக் செயினுக்கு சொல்லிட்டு தனிப்பட்ட ஒரு தகுதி எல்லாம் எதுவுமே கிடையாது. தகுதி எதை வச்சுன்னா, காயினுக்கும் டோக்கனுக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய ப்ராஜெக்டை வச்சு. நான் இந்த காசை கொடுத்தா நீங்க இந்த காசை வச்சு என்ன பண்ண போறீங்க, எப்படி வளர போறீங்க அப்படின்றது தான் ப்ராஜெக்ட். அந்த ப்ராஜெக்டை வச்சு தான் வளர்ச்சின்றது முதல்ல புரிஞ்சுக்குங்க. காயினே சொல்லி ஒரு ப்ராஜெக்ட்னு சில பேர் போயிட்டு இருப்பாங்க. அது வந்து என்னைக்குமே இது வரைக்கும் வளர்ந்ததா சரித்திரமே கிடையாது. ஸோ அதனால வந்துட்டு ரொம்ப பி கேர்ஃபுல்லா இருந்தீங்க அப்படின்னா மிக சிறந்த ஒரு வெற்றியாளர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ காயினும் முக்கியம் கிடையாது, டோக்கனும் முக்கியம் கிடையாது, ப்ராஜெக்ட் தான் முக்கியம்ன்றதை புரிஞ்சுக்கங்க. அண்ட் அடுத்து இந்த லிஸ்டிங் டீலிஸ்டிங் என்றால் என்னன்றது தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னன்னா, ஒரு கம்பெனியோட ஷேர்ஸ், அந்த கம்பெனியோட ஷேர்ஸை வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, பொது நிறுவனமாக்கிடுவாங்க. அவங்க ஓப்பன் ஆடிட்டிங்கா இருந்தாங்க அப்படின்னா அவங்கள வந்து செபி என்ன பண்ணுவாங்கன்னா, மும்பை ஸ்டாக் மார்க்கெட்லயோ இல்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட்லயோ லிஸ்ட் பண்றதுக்கு அனுமதிப்பாங்க வெளிநாட்டுல. ஸோ அப்போ மக்கள் வாங்குவாங்க. ஸோ அந்த கம்பெனி வந்து ஒரு ப்ராஜெக்டை தேர்ந்தெடுப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனி அப்படின்ற மாதிரி ஒரு ப்ராஜெக்டை தேர்ந்தெடுப்பாங்க. அப்போ நம்ம கிட்ட பணத்தை வாங்கி ரியல் எஸ்டேட் தான் பண்ணணும். ரியல் எஸ்டேட் பண்ணாம வேற ஏதோ ஒன்றுல போயிட்டு அவங்க இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. வெளிநாட்டில் போயிட்டு க்ரூடில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது, கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. அப்படி இன்வெஸ்ட் பண்ணா டீலிஸ்ட் பண்ணிடுவாங்க. இதை இங்க யார் பண்ணுவா, இந்தியன் ஷேர் மார்க்கெட்ல செபியே பண்ணிடுவாங்க. இதே மாதிரியே கிரிப்டோ காயின்ஸ்லயும் இருக்குது. அதனாலதான் கிரிப்டோ காயின்ஸ் நிறைய காயின்ஸ் இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பினான்ஸ் மாதிரியான பெரிய பெரிய எக்ஸ்சேஞ்சில் லிஸ்டே ஆக மாட்டேங்குது. ஏன்னா வந்து ஸ்கீம் பேஸ்ட் காயின்ஸ் எல்லாம் லிஸ்ட் பண்ண மாட்டாங்க. அப்படி லிஸ்ட் பண்ணாலும் டீல்ஸ் பண்ணி விட்டுருவாங்க. சரிங்களா? சோ இப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்க எக்ஸ்சேஞ்சில் யார் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, மானிட்டரிங் டீம்னு ஒரு டீம் இருக்காங்க. ஸோ அவங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்சில் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களே டீலிஸ்ட் பண்ணுவாங்க. தப்பா இருந்தா டீலிஸ்ட் பண்ணுவாங்க. ரைட்டுங்களா? ஸோ இந்த டீலிஸ்டிங் பாலிசியை புரிஞ்சுக்கிட்டு நம்ம இந்த தொழிலுக்குள்ள வரணும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா இருக்கிறவங்கள விட வரப்போறவங்க பாதுகாப்பை தான் கவர்மெண்ட்டும் பெரிய பெரிய நிறுவனம் பார்க்கும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். அண்ட் காயின் லாக்கிங், இந்த காயின் லாக்கிங்னு ஒன்று கிடையவே கிடையாது. ஆனா நம்ம மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, காயின் அவங்க கிட்ட கொடுத்தா அவங்க வேற ஏதாவது ஒரு எக்ஸ்சேஞ்சில் போயிட்டு அவங்க ஆத்திர அவசரத்துக்கு விற்கும் போது அதோட உண்மையான சுயரூபம் தெரிஞ்சிருமோன்றதுக்காக காயினை லாக்கிங்ன்ற பேர்ல வாங்கிட்டு அதுக்கு பதிலாக ஸ்டாக்கிங்னு பேரை வச்சுக்கிட்டு மாசத்துக்கு 3% கொடுக்குறேன், 5% கொடுக்குறேன், 10% கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க. அதுவும் இன்ஃபிளேஷனுக்கு கீழே வருதுன்றதை புரிஞ்சுக்கங்க. கிரிப்டோ கரன்சில இருந்தீங்கனால இன்ஃபிளேஷனுக்கு மேல ஒரு வருமானம் வரணும்னா தான் கிரிப்டோ கரன்சிக்கு வரணும். அப்புறம் அதை விட கம்மியான ஒரு வருமானம் வருது அப்படின்னா அது எந்த வகையில நீங்க கிரிப்டோட இன்வெஸ்ட்மெண்ட்டா இருக்கீங்க புரிஞ்சுக்கங்க. அதனால லாக்கிங் வந்து நாங்க ஆதரிக்கிறதே கிடையாது. அடுத்து வந்து பிளாக் செயின் லெட்ஜர். பிளாக் செயின் லெட்ஜர்னா கணக்கு புத்தகம் மாதிரி. ஒரு கணக்கு புத்தகம் அப்படின்னா அது பொதுப்படையா இருக்கக்கூடிய கணக்கு புத்தகம், அதான் பப்ளிக் பிளாக் செயின். அந்த காயினை தான் நாங்க ஆதரிக்கிறோம். அண்ட் பிரைவேட் அண்ட் பர்மிஷன்றது ஸ்கீம் பேஸ்ட் காயின்ஸ்ல இருக்கவங்க தான் பண்ணுவாங்க. சதோஷி நாகமோட்டா முதல்ல வந்து ஏன் பப்ளிக் பிளாக் செயின் எடுத்துட்டு வந்தாருன்னா, முதல்ல சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம்னு ஒரு சிஸ்டம் இருந்துச்சு. அந்த சிஸ்டத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒருவர்கிட்டயுமே கணக்கு இருக்கும். அதாவது ஒரு தொழிலாளி கிட்ட கணக்கு இருக்காது, முதலாளி கிட்ட தான் கணக்கு இருக்கும். கடன் கொடுத்தவங்க கிட்ட தான் கணக்கு இருக்கும், கடன் வாங்கணும்னு கடன் இருக்காது. அதுல நிறைய ஊழல்கள் நடந்துச்சு. நிறைய பேர் கொத்தடிமைகளாவே இருந்தாங்க. அதுல இருந்து மாற்றம் வேணும்னு சொல்லிட்டு தான் டபுள் என்ட்ரி சிஸ்டம் கொண்டு வந்தாங்க. அதுலயும் வெளிப்படைத்தன்மையா இல்லைன்னா சதோஷி நாகமோட்டா பப்ளிக் பிளாக் செயினா கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஸ்டீபன் சாருக்கு ஒரு கிரிப்டோ காயின்ஸ் அனுப்புறேன், நீங்க அவர்கிட்ட இருந்து ஒரு கிரிப்டோ காயின்ஸை வாங்குறீங்கன்னா நம்ம வேலட் மட்டும் தெரிஞ்சுட்டா போதும், அந்த மாதிரி ஒரு கிரிப்டோ காயின்ஸ் அனுப்பிச்சிருக்கோமான்னு ஈஸியா பப்ளிக் பிளாக் செயின்ல கண்டுபிடிச்சிடலாம். நேர்மை. சரிங்களா? சோ அதை நம்ம நாளுங்க நிறைய பேர் என்ன பண்ணாங்க, ஸ்கீம் பெஸ்ட்காரங்க அவங்களுக்கு தகுந்த மாதிரி வடிவமைச்சுக்கிட்டாங்க. சோ அதனால அவங்க ஏற விடாம இறங்க விடாமையும்
அண்டு ஏறும்போது மார்க்கெட் ஏறும்போது அதிகமான காயின்ஸை வந்து சர்க்குலேஷன்ல விட்டு அந்த காயினை வந்துட்டு டம்ப் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஸோ இதை தவிர அதுக்கு மேல அந்த சப்ஜெக்டுக்குள்ள நம்ம போக முடியாது. ஸோ பப்ளிக் பிளாக் செயின் பெஸ்ட்ன்றதை நான் சொல்லிக்கிறேன். ரோட்ல போறோம், எல்லாரும் நல்லவர்களா இருக்கும்னு நமக்கு ஆசை தான், அதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஆனா நம்ம நண்பர்களா இருந்தாங்கன்னா, நம்ம உறவினர்களா இருந்தாங்கன்னா அவங்க நல்லவங்களா இருக்கணும், அப்ப நம்ம கூட இருக்கணும். அப்படிதான் இந்த பப்ளிக் பிளாக் செயின். நீங்க ஒரு கிரிப்டோ காயின்ஸை வாங்குறீங்க விற்கிறீங்க எல்லாமே வந்து பப்ளிக் பிளாக் செயின் இருக்குன்னு அவசியம் கிடையாது. ஆனா ஒரு லாங் டைமா வச்சிருக்கீங்க, லாங் டைம் என்ன ஈவன் ஒரு மாசம் நீங்க வச்சிருந்தா கூட அது பப்ளிக் பிளாக் செயின் காயினா இருந்தா பெஸ்ட். ஸோ இங்க பாருங்க, இந்த 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 வெப்சைட்லாம் பாருங்க, இதை ஓபன் பண்ணி பாருங்க. இந்த நிமிஷம் எந்த வேலட்ல இருந்து எவ்வளவு காயின் வாங்கியிருக்காங்க எல்லாம் தெளிவா நீங்க பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த பப்ளிக் பிளாக் செயின்ல இருக்கக்கூடிய பிட்காயின் இன்னைய வரைக்கும் சதோஷி நாக்கமட்டா யாருன்னு தெரியலனாலும் அந்த காயினுக்கு இடிஎஃப் கொடுத்துருக்காங்க, யூஎஸ் கவர்மெண்ட் அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க, எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடிங் ஃபண்ட் கொடுக்கறதுக்கு. நீங்க அந்த இவ்வளவு பெரிய கம்பெனி பாருங்க, பிளாக் கிராஸ் இருக்கு, ஜேபி மோகன் இருக்கு, பேங்க் ஆஃப் அமெரிக்கா இருக்கு, எந்த நிறுவனத்துல வேணா நீங்க என்ன பண்ணலாம், பிட்காயினுக்கு நீங்க இடிஎஃப் கொடுக்கலாம். அவங்க உங்களுக்கு பாண்ட் கொடுப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க ட்ரேடிங் பண்ணி அவங்க நல்ல ஒரு வருமானத்தை பார்த்து உங்களுக்கு கொஞ்சமா கொடுப்பாங்க. ஓகேங்களா? சோ இதைத்தான் நாங்க என்ன பண்றோம் அப்படின்னா, யாருக்கிட்டையுமே கொடுக்காம உங்க பணத்தை நீங்களே வச்சுக்கிட்டு ட்ரேடிங் பண்றது எப்படின்றது கத்து கொடுக்குறோம். சரிங்களா? அது எப்படி அப்படின்னா, ஜஸ்ட் காயின்ஜிகோ அப்படின்ற ஒரு வெப்சைட் இருக்கு, அடுத்து காயின் மார்க்கெட் கேப் அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்கு. அந்த சைட்டுக்குள்ள போனீங்க அப்படின்னா எவ்வளவு கிரிப்டோ காயின்ஸ் இருக்கு, எவ்வளவு எக்ஸ்சேஞ்ச் இருக்கு, எவ்வளவு மார்க்கெட் கேப் சொத்து, ஒட்டுமொத்த கிரிப்டோட சொத்து எவ்வளோ, 24 மணி நேரத்துல எவ்வளவு ஏற்றங்கள் இருக்கு இறக்கங்கள் இருக்குது, இந்த பிட்காயினோட டாமினேட் என்ன, இப்படி எல்லா விஷயங்களுமே நீங்க அக்கு வேறைய ஆணி வேறையா நீங்க ஃபுல்லா தெரிஞ்சுக்கலாம். சோ இப்போ நீங்க என்ன பண்ணணும், நீங்க உங்க பணத்தை உங்க அக்கௌண்ட்லயே வச்சுக்கிட்டு நேர்மையான முறையில நீங்க சம்பாதிக்கணும்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு எக்ஸ்சேஞ்ச் இருக்கணும். எக்ஸ்சேஞ்சில் தான் வாங்கணும், எக்ஸ்சேஞ்சில் தான் விற்கணும். மருந்து எங்கங்க வாங்கணும், மருந்து கடையில தான் வாங்கணும் இல்லையா? அப்படி ஒன்று இருக்கு இல்லையாங்களா? அதே மாதிரிதான் கிரிப்டோ காயின்ஸை எக்ஸ்சேஞ்சில் தான் வாங்கணும். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் பிட்காயின் வச்சிருக்கிறாரு. எத்தனை பிட்காயின் கேட்டீங்களா? 15 பிட்காயின் வச்சிருக்கிறாரு. அவர் நினைச்சிட்டு இருக்காரு ஒரு கோடீஸ்வரன் கிடையாது. அது செல்லா காசுக்கு பிட்காயின். பிட்காயின்ற பேர்ல போலியான ஒரு காயினை ஏமாத்தி அவர் ஒரு ட்ரஸ்ட் வேலெட்ல கொடுத்து விட்டாங்க. அந்த ட்ரஸ்ட் வேலெட்ல இருந்து நீங்க எந்த எக்ஸ்சேஞ்ச் எடுத்துட்டு வந்தாலும் வரமாட்டேங்குது, ஏன்னா அது ஒரு போலி. சோ இதே விஷயத்த எக்ஸ்சேஞ்சில் வாங்கியிருந்தாருன்னா அது நடந்திருக்குமா இல்லையா? அதுதான் எக்ஸ்சேஞ்சோட பவர். அப்படி பார்க்கும்போது எந்த காயின்ஸை நீங்க வாங்குறதா இருந்தாலும் விற்கிறதா இருந்தாலும் பினான்ஸ்ல இருக்கான்னு பாருங்க. பைனான்ஸ் SEC செக்யூரிட்டி ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் கமிஷனோட அனுமதி பெற்று நடந்துகிட்டு இருக்கிற ஒரு எக்ஸ்சேஞ்ச், நம்பர் 1 எக்ஸ்சேஞ்ச். அதனாலதான் இவரை நாங்க ரெக்கமெண்ட் பண்றோம். அடுத்து இந்திய கவர்மெண்டோட அனுமதி பெற்று நடந்துகிட்டு இருக்க ஒரு எக்ஸ்சேஞ்ச் FIU, பினான்சியல் இண்டிவிஜுவல் யூனிட் இந்தியா, அவங்களோட அனுமதி பெற்று மட்டும் இல்லாம உலகத்துல 19 நாடோட அனுமதி பெற்று நடந்துகிட்டு இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸ்சேஞ்ச். இந்த எக்ஸ்சேஞ்சுக்குள்ள நீங்க காயினை வாங்கலாம் விற்கலாம். ஸோ கிரிப்டோ காயின்ஸ் டச் பண்ணுங்க, ஒவ்வொரு கிரிப்டோ காயின்ஸ் உள்ள போய் பாருங்க, ரோட் மேப் ஒயிட் பேப்பர்னு ஒன்று இருக்கும், அது உள்ள போய் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம். அந்த வெப்சைட்டுக்குள்ள போயிட்டு அந்த ப்ராஜெக்ட் நடந்துகிட்டு இருக்கா, அந்த ப்ராஜெக்ட் எப்போ வந்துட்டு அந்த அந்த ஆன்லைன்ல எல்லாம் பண்றாங்களா போறாங்களான்னு செக் பண்ணி பார்த்துட்டு அந்த காயின்ஸை நீங்க வாங்கணும். சரிங்களா? ஸோ நியாயமா ஒரு காயின்ஸை வாங்குறதுக்கு 3 காரணம் இருக்கணும். என்னன்னா, என்னோட ஃபேமிலிக்கு, என்னோட குடும்பத்துக்காக, என்னோட கனவுக்காக, என்னோட கமிட்மெண்ட்டுக்காக. என்னோட கனவுக்காக நான் ஒரு வீடு வாங்கணும், கார் வாங்கணும்னு நினைக்கிறேன். என் கமிட்மெண்ட் நான் என் பசங்களை ஒரு ஒரு டாக்டர் ஆக்கணும்னு நினைக்கிறேன், இன்ஜினியர் ஆக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா நான் வாங்குற சம்பளத்தாலேயோ என்னோட வருமானத்தாலே இது முடியாது. அப்போ என்னோட வருமானத்தை ஒரு சின்ன முதலீடு பண்ணா அது பல லட்சம் மடங்கு வளருமானா? எஸ் வளரும். ஜஸ்ட் சர்ச் பண்ணுங்க. ஆனா எல்லா காயினையும் நீங்க அந்த மாதிரி நம்பிடாதீங்க. டாப் 100 காயினை வாங்குங்க. டாப் 100 காயின் வாங்குங்க. சரி, நல்லா கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. உங்க பசங்களை இருக்கிறதுலே ஒரு நல்ல ஸ்கூல்ல படிக்க வைக்கணும்னு நினைக்கிறீங்க இல்லையா? நல்ல உணவு சாப்பிடணும்னு நினைக்கிறீங்க இல்லையா? இருக்கிறதுலே நல்ல ஒரு மனிதனா இருக்கணும்னு நினைக்கிறீங்க இல்லையா? ஸோ அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா டாப் 100 காயினை நீங்க வாங்கி வைக்கணும். அதே மாதிரிதான் இதுவும். ஏன்னா நம்ம வாங்கி வைக்கிறதுன்னு முடிவாயிடுச்சு, அதையே கரெக்டா பண்ணுவோமே. நான் ஒரு விஷயம் சொல்லட்டுங்களா? 19வது இடத்துல இருக்க ஷிபானுன்னு ஒரு காயின் இருக்குதுங்க. 84வது இடத்துல இருக்கக்கூடிய பிக்டோரண்ட்னு ஒரு காயின் இருக்கு. நாங்க ஒரு கிஃப்ட் கொடுக்க போறோம் லாஸ்ட் வரைக்கும் இருந்தீங்கன்னா அந்த காயின். இந்த 2 காயினுமே டாப் 100 காயின்குள்ள இருக்கக்கூடிய காயின்ஸ் தான். பைனான்ஸ்ல இருக்கக்கூடிய காயின்ஸ் தான். எவ்வளவு தெரியுங்களா? ₹1 கிடையாது, நயா பைசா. அப்ப உங்களுக்கு யோசனை பண்ணி பாருங்க, இந்த 100க்குள்ள இல்லாத ஒரு காயின், பினான்ஸ்லயே இல்லாத ஒரு காயினை ஏன் அதிக விலை கொடுத்து வாங்கணும் அப்படின்னா, இந்த ஆசை வார்த்தை காமிக்கிறாங்க இல்லையா? நாங்க போய் உங்களுக்கு துபாய் கூட்டு போறோம், ஏற்காடு கூட்டிட்டு போறோம், ஹோட்டல்ல கூட்டு போய் சாப்பாடு, டான்ஸ், இது எல்லாத்துக்கும் நம்ம காசு தான். புரியுதுங்களா? அது மட்டும் இல்லாத இந்த பினான்ஸ்ன்னு சொல்லிட்டு இல்லைங்களா, இந்த பினான்ஸ்ல வந்து ஃபீட்ஸ்ன்னு ஒன்று இருக்குது.
ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபேஸ்புக்னு இருக்குது. ஃபேஸ்புக்ன்றது ஒரு நிறுவனம். அது உள்ள எல்லாரும் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் போடுவாங்க இல்லையா? அதில் நிறைய தப்பாவும் போடுவாங்க. அதே மாதிரி தான் பினான்ஸ் அப்படின்ற ஒரு சோஷியல் மீடியால ஃபீட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. அது ஒரு சோஷியல் மீடியா மாதிரி. அதில் அவங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு அவங்களுக்கு பிடிச்ச காயினை போட்டுக்கிட்டு அவங்களுக்கு வருமானம் தரக்கூடிய ஒரு காயினை போட்டுக்கிட்டு ஆஹா இந்த காயின் பாருங்க பினான்ஸ்லேயே வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஃபேக் பண்ணுவாங்க. நம்பிடாதீங்க. பினான்ஸ் அனௌன்ஸ்மெண்ட்னா இப்படி அந்த காயினை பத்தின அனௌன்ஸ்மெண்ட் இப்படி இருக்கும். அப்படி இல்லைன்னா உள்ளே போய் நீங்க பார்க்கலாம். எதற்காக நாங்க 100 காயின்ஸை வாங்கி வைக்க சொல்றோம் அப்படின்னா, இப்ப நெப்டி 50 இருக்குது இல்லையா இந்தியன் ஷேர் மார்க்கெட்ல, அந்த ஷேர் மார்க்கெட் பண்ணவங்களுக்கு தெரியும். அந்த 50 காயின், அந்த 50 ஷேர் ஏறிச்சுன்னா எல்லா ஷேரும் ஏறும். அது இறங்குச்சுன்னா எல்லாமே இறங்கும். அது மாதிரி தான் வந்து இங்க பிட்காயின். பிட்காயின்றது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிங் காயின் சொல்லுவாங்க, மதர் காயின். ஸோ இந்த காயின் வந்துட்டு பாத்தீங்கன்னா கீழே இறங்குச்சு அப்படின்னா எல்லா காயினும் இறங்கிடும். ஏன் இறங்குதுன்னா நல்லா கேட்டுக்கோங்க, நெகட்டிவ் நியூஸ் வந்தாலும் இறங்கும். காரணமே வேணாம். ஒரு 10 பேர் டபடபன்னு வித்தா 11 ஆள் வித்துருவாங்க, பேனிக் செல் பண்ணுவாங்க. எங்களோட ஸ்டூடெண்ட்லாம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா எங்களோட கமெண்ட்டுக்காக வெயிட் பண்ணுவாங்க. ஆனா மற்றவங்க எல்லாம் அவங்களை வழிநடத்துறதுக்கு ஆளே இருக்க மாட்டாங்க. சும்மா சோசியல் மீடியால யூடியூப்ல வரதை பார்த்துட்டு அவங்களா ஒண்ணு செய்வாங்க. இது இறங்குச்சுன்னா எல்லா காயினும் இறங்கும். 100% கீழே கூட இறங்கும். 100% கீழே இறங்கினா பயந்துடாதீங்க. 100க்கு அப்புறம் 0 ஆகாது. அதே மாதிரி கிரிப்டோல தான் ஒன்று இருக்குது. 200% 300% இறங்கும். அதே மாதிரி 1000%, 1100% ஏறும். அதனால 0 to 100 அப்படின்றது கிடையவே கிடையாது. ஸோ கீழே இறங்கும். ஏன் இறங்கும்னா எல்லா காயினையும் வித்துட்டு உடனே என்ன பண்ணுவாங்கன்னா பிட்காயின் வாங்கிடுவாங்க. ஏன்னா பிட்காயின் டக்குன்னு ரெக்கவரி ஆயிடும். ஆனா மத்த இது ஒரு 2 to 3% ஏறிச்சு அப்படின்னா மற்றது எல்லாமே வந்துட்டு 10 to 15 கணக்கு போட்டு பாத்துக்கங்க, 200% 300% ஏறும். அதனாலதான் எல்லாம் ஆல்டர்னேட் காயின்ஸ் போடுவாங்க. நாங்க இந்த நேரத்துல என்ன பண்ணுவோம்னா இந்த காயின்ஸ் எல்லாம் நாங்க என்ன பண்ணுவோம்னா டக்குன்னு போட்டு ட்ரேட் போட்டு எடுத்துருவோம். நீங்களும் அது மாதிரி பண்ணலாம். உங்களால அது மாதிரி பண்ண முடியல அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆட்டோ ட்ரேடிங் மெத்தட் இருக்குது. பினான்ஸ் எக்ஸ்சேஞ்சிலேயே உங்க காயினை வச்சுக்கிட்டு ஆட்டோ ட்ரேடிங் மெத்தட்ல நீங்க பண்ணலாம். அதுவும் 120% இருந்து 360% வரைக்கும் நீங்க சம்பாதிக்கலாம். இது இவ்வளவுதான். இல்ல ஒரு மாசம் நான் ஒரு 10% சம்பாதிக்கணும், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கு. பணம் உங்ககிட்ட தான், அதுல எந்த மாற்றத்தும் கிடையாது. ஸோ நீங்க ஒரு டீ குடிக்கிறீங்கல்ல, டீ டைம் இருக்குல்ல, ஒரு 11:30 மணிக்கு டீ டைம் இருக்குல்ல, அந்த நேரத்துல நீங்க மார்க்கெட் ஏறினாலும் இறங்கினாலும் ஒரு ட்ரேட் எடுக்கலாம். அப்புறம் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஏறினாலும் இறங்கினாலும் ஒரு ட்ரேட் எடுக்கலாம். ஸோ மாசத்துக்கு ஒரு 10% சம்பாதிக்கலாம். அதுக்கு நிறைய உங்களுக்கு விஷயங்கள்லாம் இருக்கு. நான் ப்ரோக்ராமோட லாஸ்ட்ல சொல்றேன். அண்ட் இது எல்லாமே நீங்க பினான்ஸ் எக்ஸ்சேஞ்சில் மட்டுமே வச்சு பண்ணலாம். வேற யார்ட்டையும் பணத்தெல்லாம் கொடுக்க வேணாம். எஸ்சிசியோட அனுமதி பெற்ற, இந்தியன் கவர்மெண்டோட அனுமதி பெற்ற எக்ஸ்சேஞ்சிலே வச்சு கொடுக்கலாம். ஏன்னா அவங்க தான் 186 மில்லியன் பீப்புள் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வேர்ல்டு நம்பர் 1 எக்ஸ்சேஞ்ச் அவங்க தான். ப்ராப்பரா ஒரு கேஒய்சி. இங்க பாருங்க, ஆதார் கார்டு, பேன் கார்டு, உங்க பாஸ்போர்ட்டை வச்சு எந்த நாட்டில் இருந்தோம்னா அக்கௌண்ட் ஆரம்பிக்கலாம். ஆனா ஒரு அக்கௌண்ட் தான் ஓப்பன் பண்ண முடியும். இப்ப நான் போயிட்டு ஐசிஐசி பேங்க்ல, ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல போயிட்டு ஒரே ஒரு ஆள் 10 அக்கௌண்ட் கூட ஓப்பன் பண்ணலாம். ஆனா யாரா இருந்தாலும் ஒரு பினான்ஸ் அக்கௌண்ட் ஒருத்தர் தான் ஓப்பன் பண்ணுது. லார்ஜஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் இருந்தாலும் 8.9 lakhs crores டிரான்சாக்ஷன் நடத்திட்டு இருக்காங்க எவ்ரி 24 hours. 100% செக்யூர். இதுல டெபாசிட் பண்றதும் வித்ட்ராவல் பண்றதும் ரொம்ப ஈஸிங்க. எப்படின்னா யார் பேர்ல கேஒய்சி பண்ணிருக்கீங்களோ, இப்ப இந்தியாவில் இருந்தீங்கன்னா ஜிபே, போன்பே மூலியமாவோ, இல்ல வேற ஏதாவது ஒரு நாட்டில் இருந்தீங்கன்னா உங்களோட ஆன்லைன் டிரான்ஸ்ஃபர் மூலியமாவோ நீங்க பினான்ஸ் மூலியமாவே போயிட்டு நீங்க கிரிப்டோ கரன்சி வாங்கிக்கலாம். வாங்கி என்ன பண்ணலாம், ஸ்டேபிள் கிரிப்டோ கரன்சி வாங்கி நீங்க ட்ரேட் பண்ணலாம். ட்ரேடிங் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா வித்துட்டு நீங்க உங்களோட நாட்டோட கரன்சி எடுத்துக்கலாம். இப்ப நீங்க வேற ஏதோ ஒரு நாட்டுக்கு போறீங்க, அந்த நாட்டோட கரன்சியா மாத்துறீங்க இல்லையா, அந்த மாதிரி நீங்க ஸ்டேபிள் கிரிப்டோ கரன்சி USDT, அதை வாங்கி நீங்க எந்த காயினா வாங்கலாம். பிட்காயின் வாங்கலாம், எத்தீரியம் வாங்கலாம், எதை வேணா நீங்க வாங்கி நீங்க ட்ரேடிங் பண்ணிட்டு நீங்க அழகா போடலாம். உங்களோட கண்ட்ரோல்ல தான் இருக்குங்க. அதுக்கு உங்களோட மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும், உங்க மெயிலுக்கு ஒரு ஓடிபி வரும், இல்ல உங்களோட ஃபிங்கர் தம் பிரிண்ட் சொல்லுவாங்க இல்லையா, பயோமெட்ரிக், அது கூட நீங்க வச்சுக்கலாம். 24/7 எப்ப வேணா நீங்க பண்ணலாம். 360 வீடியோஸும் தேவைப்பட்ட எடுக்கலாம். 0 பேலன்ஸ்ல கூட நீங்க வச்சிருக்கலாம். அண்ட் 401+ காயின் இருக்காங்க. இவங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்றது ஃப்ரீ. அப்புறம் எப்படிங்க உங்களுக்கு வருமானம்னு கேட்குறீங்களா? மேக்கர் டேக்கர் சார்ஜ். வாங்கும் போதும் விற்கும் போதும் ஒரு என்ன கமிஷன், அவ்வளவுதான். இதுல நிறைய மார்க்கெட் இருக்குது. நாங்க வந்து ரெக்கமெண்ட் பண்றது ஸ்பாட் மார்க்கெட்டை தான். ஏன் ஸ்பாட் மார்க்கெட்டை நாங்க ரெக்கமெண்ட் பண்றோம்னா, ஸ்பாட் மார்க்கெட்ல 0 லாஸே இல்லை, வெறும் ப்ராஃபிட் மட்டும்தான். நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, இதெல்லாம் நான் வரும்போது எனக்கு சொல்லிக் கொடுக்க ஆள் கிடையாது. அண்ட் 3 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு எஜுகேஷன் சிஸ்டம்லாம் கிடையாது. அண்ட் இதே இன்னொரு விஷயம் சொல்றேன் கேளுங்க, 4 வருஷத்துக்கு ஒரு ட்ரிப் தான் மார்க்கெட் வந்துட்டு ஒரு 8 மாசம் பீக்கான ஒரு டைம் வரும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு டைம்ல வந்திருக்கீங்க. நான்லாம் வரும்போது மார்க்கெட் முடிஞ்சிருச்சு, அப்பதான் நான் வரேன். எனக்கு யாரும் சொல்லிக் கொடுக்க ஆள் கிடையாது. கோவிடுக்கு அப்புறம் எனக்கு சொல்லிக் கொடுக்க ஆள் கிடையாது. நான் வரும்போது வந்து பாத்தீங்கன்னா நான் மார்க்கெட்டே முடிஞ்சிருச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப கொக்கோ கோலா கம்பெனி இருக்கும், அவங்க எல்லாம் பாருங்க விளம்பரம் கொடுப்பாங்க. பெப்சி, பெரிய பெரிய நடிகருங்க, பெரிய பெரிய ஸ்போர்ட்ஸ் மேன்லாம் வந்து விளம்பரம் கொடுப்பாங்க. ஆனா அந்த வருமானம் எப்போ 3 மாசம் தான். 3 மாசம் நல்ல வெயில் நேரத்துல மட்டும்தான் அது வருமானம் இருக்கும். மற்ற நேரத்துல ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. அது மாதிரிதான் கிரிப்டோ கரன்சி. 4 வருஷத்துக்கு ஒரு ட்ரிப், 8 மாசம் இந்த யார் வர்த்தகம் பண்றாங்களோ கோடீஸ்வரர் ஆயிடுவாங்க, லட்சாதிபதி ஆயிடுவாங்க.
ஸோ இந்த லாஜிக்கை நீங்க புரிஞ்சுக்கணும். இது மேஜிக் கிடையாது, இந்த லாஜிக்கை நீங்க புரிஞ்சுக்கணும். இது வரைக்கும் நீங்க பண்ணிட்டு இருந்தீங்க இல்லையா, இது ரொம்ப புரிஞ்சுக்கணும் இந்த பேஜை. ஏன்னா பிட்காயின் 21 மில்லியன் அப்படின்னா 2,10,00,000 அது எங்க இருக்கு. மைனிங்னா என்னன்னா எப்படி நடக்கும், ஹால்வின்னா என்னன்னா இந்த மைனிங் பண்றவங்களுக்கு ஒரு ரிவார்ட்ஸ் கொடுப்பாங்கல்ல, சம்பளம், அதை பாதியா குறைப்பாங்க. 4 வருஷத்துக்கு ஒரு ட்ரிப் பாதியா குறைப்பாங்க. அந்த 4 வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு எதை வச்சு கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னா 2,10,000 பிளாக்ஸ் ஃபில் பண்ணோன்னா 4 வருஷம் கரெக்டா முன்ன பின்ன. அது 2,10,000 பிளாக்ஸ் ஃபில் பண்ணோன்னா இவர் கிடைக்கக்கூடிய வருமானத்தை பாதியா குறைப்பாங்க. அந்த தான் 4 வருஷத்துக்கு ஒரு ட்ரிப் இந்த ஹால்வின் அப்படின்ற ஒரு ஈவெண்ட் நடக்குங்க. அந்த ஈவெண்ட்டுக்கு அப்புறம் அடுத்த வருஷம் பிட்காயின் பீக்ல போயிடும். சார் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், இது முடிச்சிடும், அப்ப அதுக்கு வருவோம். ஃபார் எக்ஸாம்பிள் பிட்காயின் 2,10,00,000 இருக்கு இல்லையா, சதோஷி நாகமோட்டோ என்ன பண்ணிட்டாருன்னா மைனிங் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் வச்சிட்டாரு. மைனிங்னா என்னன்னா 2 கோடி அதை வந்து மைனிங், தங்கத்தை வந்து சுரங்கத்தில் வெட்டி எடுப்பாங்கல்ல, அதுக்கு மிஷின் தேவைப்படும் இல்லையா, இங்க வந்து ஹைலி ப்ராசஸிங் கம்ப்யூட்டர் தேவைப்படும். 2 கோடி இங்க இருக்கு, மீதி 10 லட்சம் எங்க இருக்குன்னா சர்க்குலேஷன், ஏ பி சி, என்கிட்ட கொஞ்சம், சிவன் சார்ட்ட கொஞ்சம், எப்படி எல்லார்ட்டையும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. இப்ப என்ன பண்றாங்கன்னா இந்த பிட்காயினே முதல்ல ஆரம்ப காலத்துல கேமிங் விளையாண்டா ஃப்ரீ, அப்புறம் வந்துட்டு வேலட் ஆரம்பிச்சா ஃப்ரீ, இப்படிலாம் ஃப்ரீயா கொடுத்தாங்க. பீஸா ஆனா ஃப்ரீ கொடுத்தாங்க. இப்ப நம்ம ஆளுங்களும் அப்படி இல்லை, ஆரம்பிக்கிற காயினே காசு தான் இல்லையா. சரி, அது ஒரு பிரச்சனை. இப்ப நான் என்ன பண்றோம், இந்த ஏன்றவர் பின்றவருக்கு மாத்துறாரு, பின்றவர் சின்றவருக்கு மாத்துறாரு. இப்ப இதுக்கு யாருங்க தேவை, மைனிங். இவருக்கு இவங்களோட வேலட் அட்ரஸ் தான் தெரியும், வேற எந்த டீட்டெயிலும் தெரியாது. அதுல சில ஹேஷஸ் இருக்கும், சில பசில்ஸ் இருக்கும். அதை இந்த கம்ப்யூட்டரோட கணினியோட உதவியோட அதை சால்வ் பண்ணுவார். அதை சால்வ் பண்ணும்போது ஒரு பிளாக் தன்னால கிரியேட் ஆகும், 10 நிமிஷம் ஆகும். அதுக்காக வேண்டி ஆரம்ப காலகட்டத்தில் 50 பிட்காயின் அவருக்கு ரிவார்ட்ஸா கொடுத்தாங்க. இப்ப எவ்வளவு சர்க்குலேஷன்ல இருக்கு, 10,50,000 இருக்குது. ஸோ இந்த மாதிரி அவருக்கு 2,10,000 பிளாக்ஸ் ஃபில் பண்றதுக்கு 4 வருஷம் ஆகும். அந்த 4 வருஷமாவும் முதல்ல என்ன பண்ணாங்கன்னா 2009 இவருக்கு 50 ரிவார்ட்ஸ் தான் கொடுத்தாங்க, 50 பிட்காயின் தான் கொடுத்தாங்க. இந்த சாட்ல பாருங்க, உங்களுக்கு புரியும். 2009 இருந்து 2012 வரைக்கும் ஒவ்வொரு 10 நிமிஷத்துக்கு ஒரு ட்ரிப் 50 பிட்காயின் வந்துச்சு. 2012 அந்த ஹால்வின் ஒரு ஈவெண்ட் வந்துச்சு இல்லையா, பாதியா குறைச்சிட்டாங்க, 25 பிட்காயின் பாதியா குறைச்சிட்டாங்க. அந்த 2013 என்ன ஆச்சு அப்படின்னா அப்பதான் பிட்காயினோட விலை ஏறிச்சு. அப்பதான் பிட்காயின், அப்போ நிறைய பேர் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, நிறைய பேர் இந்த ரிவார்ட்ஸை குறைச்சாலும் நிறைய பேர் என்ன பண்றாங்க, மைனிங் பண்ண வந்தாங்க. ஏன்னா பிட்காயினோட விலை ஏறிடுச்சு. அடுத்து 2016 வரைக்கும் 25 பிட்காயின் தான் ஒரு 10 நிமிஷம் ஒரு ட்ரிப். 2016 2,10,000 பிளாக்ஸ் கூடுதல் ஆட் ஆயிடுச்சுங்களா. ஆட் ஆனோன்னா இன்னொரு ட்ரிப் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஹால்வின் அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு. அப்ப இந்த 25 பாதியா குறைச்சிட்டாங்க, 12.5 குறைச்சிட்டாங்க. அப்ப திருப்பி பாருங்க, 2017 மார்க்கெட் பீக்ல போயிடுச்சு, 2016 பாதியா குறைச்சாங்க, 17 பீக்ல போயிடுச்சு. அதே மாதிரியே 2020 வந்து பாத்தீங்கன்னா இந்த 12.5 பிட்காயினை பாதியா குறைச்சிட்டாங்க. அடுத்த 4 வருஷம் கழிச்சு 6.25. ஸோ இதுக்கப்புறம் 2020 என்ன நடந்துச்சு, கோவிட்க்கு அடுத்து 2021 கோவிட் தான். அந்த நேரத்துல பிட்காயின் பீக்ல போயிடுச்சு. நான் அடுத்த ஒரு சார்ட் காட்டுறேன், அதுல பாருங்க. பிட்காயின் பீக்ல போயிடுச்சு, எல்லா காயினும் பீக்ல போயிடுச்சு, ஆல்ட் காயின் எல்லாம் பீக்ல போயிடுச்சு. அடுத்து 2025 அதே மாதிரி வந்து 2024 வந்துச்சு. இந்த 6.25 பிட்காயினை பாதியா குறைச்சிட்டாங்க, 3 பைட்ஸா கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப அதனோட தாக்கம் தான் இப்ப 2025 பிட்காயினோட ஏற்றம் ஆரம்பிக்க போகுது. ஆல்ரெடி ஏறி இறங்கிச்சு. முதல்ல ஏறினது இந்த ட்ரம்ப் வந்துட்டு பதவி ஏற்றாரு அப்படின்றதால ஏறிச்சு சரன்னு, திருப்பி இறங்கி திருப்பி ஏறது காத்துக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி நேரத்துல உட்காந்தீங்கன்னா ராக்கெட் மாதிரி சைங்கன்னு போயிட்டே இருக்கலாம், அவ்வளவுதான். இந்த 2140 வருஷம் ஆகும் 2,10,00,000 பிட்காயினும் வெளியில வரதுக்கு. அதுக்கப்புறம் டிரான்சாக்ஷன் ரிவார்ட்ஸ்னு வந்துடும். யோசனை பண்ணி பாருங்க. ஸோ இந்த பாருங்க, இந்த சாட்டை 2016 ஒரு ஹால்வின் நடந்துச்சு. அதுக்கப்புறம் 2017 மார்க்கெட் புல் போச்சு, எல்லா காயினும் பெருசாச்சு. அதே மாதிரி 2020 கோவிட் நேரத்துல மார்க்கெட் ஒரு ஹால்வின் நடந்துச்சு. 2021 எல்லா காயினும் ஒரு புல் ரன் ஆயிடுச்சு, முடிஞ்சு வச்சா. டைம் டிராவல் நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்களா, ஒரு டைம் டிராவல் மிஷின் தான் வாழ்க்கையில முன்னேறலாம், அப்படிதான் டைம் டிராவல் மிஷின். புரிஞ்சுக்கோங்க, 2024 இப்ப முடிஞ்சிருச்சு, இப்ப 2025 துவக்கத்துல இருக்கீங்க. யார் செஞ்ச ஒரு புண்ணியமோ இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு, வாழ்த்துக்கள், புடிச்சுக்கோங்க. இந்த வாட்டி மட்டும் 8 மாசம் இல்ல, 1 வருஷம் தாண்டி போகுதுன்றாங்க. என்ன காரணம் அப்படின்னா, எப்பயும் இல்லாத லெவல்ல இப்ப பிட்காயினுக்கு வந்து பாத்தீங்கன்னா யூஎஸ் கவர்மெண்ட் வந்துட்டு அங்கீகாரம் கொடுத்துட்டாங்க. இடிஎஃப், எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடிங் ஃபண்ட் அப்படின்ற அங்கீகாரம் கொடுத்துட்டாங்க. முதல்ல கோல்டுக்கு அங்கீகாரமே இல்லாம இருந்துச்சு. அப்புறம் கோல்டுக்கு இவங்க தான் முதல்ல அங்கீகாரம் கொடுத்தாங்க. 2004 இடிஎஃப் அப்ரூவ் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் கோல்டு வந்துட்டு 346% மேல் நோக்கி போயிடுச்சு. இப்ப ஜனவரி மாசம் வந்துட்டு பிட்காயினுக்கு வந்துட்டு அப்ரூவ் கொடுத்துருக்காங்க. 120% வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே அப்ல போயிடுச்சு. இன்னும் எவ்வளவு போக வேண்டியது இருக்குன்னு பாருங்க, யோசனை பண்ணி பாருங்க. இன்னொரு 10 வருஷம் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் பாப்புலேஷன் அப்படியே கிரிப்டோட பாப்புலேஷனா இருக்கும், அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இப்படி ஒரு பெனிஃபிட்டான ஒரு சுச்சுவேஷன்ல தான் நீங்க வந்திருக்கிறீங்க. இதுல சேலஞ்சிங் இருக்கு.
என்ன சேலஞ்சிங் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். இதுல 24 மணி நேரம் மானிட்டர் பண்ணணும். சில பேர் நிறைய சிஸ்டத்தை ஓப்பன் பண்ணிட்டு நம்ம தூங்கிட்டு இருக்கும் போது தான் மார்க்கெட் அப்படி பம்பில் போகும். அப்போ விற்கிறதுக்கு நம்ம முடியாது. அதெல்லாம் நிறைய பேர் கஷ்டப்படுவாங்க. அதுக்கெல்லாம் நிறைய வந்து ஆட்டோமேஷன் ட்ரேடிங்ஸ்லாம் இருக்கு. அதை பற்றிலாம் சொல்லி தந்துட்டு இருக்கேன். இந்த கிரிப்டோ கரன்சி அவேர்னஸ் ப்ரோக்ராம்ன்றது 60 மினிட்ஸ் உங்களுக்கு இப்போ முடிஞ்சிருச்சு. இது வரைக்கும் நாங்கள் சொல்லி தந்ததுல இருந்து உங்களை அழைச்சவங்கள்ட்டுக்கும் எங்களுக்கும் ஒரு நயா பைசா லாபம் கிடையாது. ஆனா நீங்க இப்ப அதை கரெக்டான கேட்டு வழி நடத்துறதால ஒரு நயா பைசா நஷ்டமே இல்லாம நீங்க ட்ரேடிங் பண்ண போறீங்க. வாழ்த்துக்கள். இதுக்கப்புறம் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒரு 15 நிமிஷம் இருக்கு. இதுக்கப்புறம் இந்த ட்ரேடிங் எப்படி கம்ஃபர்டபுளா பண்ண போறீங்க அப்படின்றத பத்தின ஒரு சூட்சமத்தை சொல்லி தர போறோம். அதுல உண்மையிலே நீங்க சம்பாரிச்சா எனக்கு வருமானம், நீங்க சம்பாதிக்காம எனக்கு வருமானம் கிடையாது. நீங்க சம்பாரிச்சா வருமானம் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு விஷயம் சொல்றேன், எங்களோட எந்த விதமான உதவியும் வேணாம். நீங்களே ஒரு கோர்ஸ் இருக்கு, அதை படிச்சுக்கிட்டு பண்ணணும் அப்படின்னு நினைச்சா பண்ணலாம். அதே கோர்ஸை நாங்கள் ஃப்ரீயாகவும் சொல்லித்தரோம், காசுக்கு சொல்லித்தரோம். ஃப்ரீயா யாருக்கு சொல்லித்தரோம்? எங்க ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லித்தரோம். நீங்களும் எங்க ஸ்டூடெண்டா வரதுனா வரலாம். ஸோ அந்த கோர்ஸோட அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு கேட்டீங்கன்னா 25,000 ரூபாய் இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி. இதே கோர்ஸே ஃப்ரீயாகவும் நாங்கள் சொல்லித்தரத்துக்கு ரெடியா இருக்கோம். அதே மாதிரியே இந்த கிரிப்டோ கரன்சியை வாங்குறது விற்கிறதுக்கும் சிக்னல்னு ஒன்று சொல்லுவாங்க, அதுவும் நாங்கள் ஃப்ரீயாகவும் கொடுக்குறோம். எங்களோட வாட்ஸ்அப் சேனல்லையும் எங்கள் டெலிகிராம் சேனல்லையும் இணைஞ்சிக்கோங்க. எப்படி எங்க சிக்னலை நீங்க எடுக்கணும், எங்க சிக்னலை எப்படி நீங்க ட்ரேட் பண்ணணும்னு நாங்க சொல்லி கொடுத்துறோம். அதுக்கப்புறமா நீங்க இணைஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நாங்க என்ன பண்றோம் அப்படின்னா உங்களுக்கு சிக்னல் கொடுக்குறோம். இந்த ப்ரோக்ராமோட லாஸ்ட்ல உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன். அண்ட் தென் எங்களோட ஸ்டூடெண்ட்டுக்கெல்லாம் ஒரு ஆப் ஃப்ரீயா கொடுக்குறோம். எந்த காசும் கிடையாது ஸ்டூடெண்ட்டுக்கு. ரோபோடெக் ரெவல்யூஷன் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. ஆப்பிள் ஸ்டோர்ல இன்னொரு ஓரிரு வாரத்தில் வந்துடும். பிளே ஸ்டோர்ல இருக்குது. ஸோ பிளே ஸ்டோர்ல இருக்குது. ஏன் இந்த ஆப் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா யாரோட பிரைவேசி ரொம்ப நல்லா இருக்கும். யாரோட மொபைல் நம்பரும் பார்க்க முடியாது, யாரோட மெயில் ஐடியும் பார்க்க முடியாது. யூசர் நேம் பாஸ்வேர்டு நாங்கள் தான் கொடுப்போம். இதில் அன்லிமிட்டடான சிக்னல் தருவோம், மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி தான். ஸோ நாங்கள் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா டெக்னாலஜிக்கு முன்னுரிமை கொடுத்து உட்காந்துட்டு இருப்போம். டெக்னாலஜியை ரொம்ப பவர் நாங்கள் நம்புகிறோம். ஸோ அதனால டெக்னாலஜிக்கு முன்னுரிமை கொடுப்போம். ஸோ நாங்கள் கிட்டத்தட்ட 3.5 வருஷமா வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ டெக்னாலஜியோட தான் நாங்கள் என்ன பண்றோம் அப்படின்னா இந்த ட்ரேடிங்கே வர்த்தகத்தையே சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். எங்க கிட்ட இருக்கிற ஸ்டூடெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா 8500 மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஏஐ டெக்னாலஜி மூலியமா நாங்கள் ட்ரேடிங் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். லாபம் மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஓகே, அதை நாங்கள் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணவும் தயாரா இருக்கோம். ஆனால் அதை ரெக்கமெண்ட் பண்றதால எனக்கு என்ன லாபம்ன்றது நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதுல ஒரு ரெஃபரல் ஐடி இருக்கும். அந்த ரெஃபரல் ஐடி மூலியமா நீங்க ஆக்டிவேட் பண்ணீங்க அப்படின்னா என் முதல் கொண்டு பணம் கிடைக்கும். ஆனா நாங்க சும்மா இல்லை, இப்ப நாங்க காமிச்சோம் இல்லையா, அந்த ரோபோடெக் ரெவல்யூஷன் ஆப் வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஃப்ரீயா தான் கொடுக்குறோம். எந்த விதமான காசு வாங்குறது இல்லை. வாரத்துல ஏஐ ஒர்க் ஷாப்னு சொல்லிட்டு 3 நடத்துறோம். எந்த விதமான காசு வாங்குறது இல்லை. எங்களோட நேரடி வகுப்புக்கு வந்து நேரடியா தெரிஞ்சுக்கணும், நேரா வரணும்னா சென்னையில் ஆஃபீஸ் வச்சிருக்கோம், திருப்பூர்ல ஆஃபீஸ் வச்சிருக்கோம், சேலத்துல ஆஃபீஸ் வச்சிருக்கோம், கோயம்புத்தூர்ல அண்ட் மதுரையில எல்லா இடத்துலயும் வந்து ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணிட்டே போயிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கிட்ட எந்த காசுமே வாங்குறதுல ஒரே ஒரு ஆளுக்கு அந்த ஏஐ டெக்னாலஜியோட அந்த ஆப் வாங்குறவங்களுக்கு 4 பயிற்சியாளரை நாங்கள் கொடுக்குறோம். எந்த காசுமே நாங்கள் சர்வீஸ்க்கு வாங்குறதே கிடையாது. ஆனா இந்த மாதிரி நிறைய பேர் சர்வீஸ் பண்ணாததால அவங்களுக்கு அது ஃபெயிலியர் ஆச்சு. எங்களுக்கு அது சக்சஸ் ஆனது காரணம் இதுதான். ஸோ அதோட சேர்ந்து என்ன சேஃப்டி இருக்குது அந்த ஆப்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஆப்ல வந்துட்டு நீங்க எந்த விதமான ஃபண்டு வச்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த ஃபண்டு ஏதாவது உங்க ஆப்ல இருக்குன்னா நானே முதல்ல அதை பதிவிறக்கமே பண்ணியிருக்க மாட்டேன். ஏன்னா எந்த ஆப்லயும் வச்சிருக்க கூடாது. கவர்மெண்ட் யூஎஸ் கவர்மெண்ட் அங்கீகரிக்கப்பட்ட எக்ஸ்சேஞ்ச் பைனான்ஸ், இந்திய கவர்மெண்ட் அங்கீகரிக்கப்பட்ட எக்ஸ்சேஞ்ச் பைனான்ஸ்ல மட்டும்தான் உங்களோட எந்த விதமான ஃபண்டுமே இருக்கணும். இப்போ எப்படி நீங்க ஜிபே போன்பே யூஸ் பண்றீங்க, அதே மாதிரிதான் கன்வீனியன்ட். நீங்க ஜிபே போன்பே உங்க பேங்க் தொடாம நீங்க யூஸ் பண்றீங்க இல்லையா, அதே மாதிரிதான் எக்ஸ்சேஞ்சில் நீங்க உங்களோட ஃபண்டை வச்சுக்கிட்டு நீங்க ஏஐ டெக்னாலஜி மூலமா நீங்க வெறும் லாபம் மட்டுமே பார்க்கலாம். அப்படி ஒரு ஆப் இருக்கா அப்படின்னா எஸ் இருக்கு. அந்த ஆப்போட பேர் தான் ஏஐ டெக்னாலஜியில் இருக்கக்கூடிய ராயல் கியூ. இது வந்துட்டு சிங்கப்பூர் பேஸ் ஆன் கம்பெனி. இதை நமக்கு சர்வீஸ் கொடுக்குறோம். ஸோ ஸ்பாட் மார்க்கெட்லயும் ஃபியூச்சர் மார்க்கெட்லயும் ஒரு காயின் எந்த இடத்துக்கு வாங்குறீங்களோ, இது ரொம்ப பவர்ஃபுல் வேர்டு புரிஞ்சுக்கோங்க. ஒரு காயின் எங்க வாங்குறீங்களோ அதோட மார்க்கெட் கீழே இறங்கிடுச்சுனாலும் லாபம் கிடைக்கும். இங்க அதான் ஒரு சூட்சமம். ஏன்னா மார்டிங்கல் ஸ்ட்ராட்டஜின்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி, அது எப்படின்றது உங்களுக்கு சொல்லித்தரேன், சரிங்களா? கேபிட்டல் எல்லாமே உங்களோட பினான்ஸ் அக்கௌண்ட்ல தான் இருக்கணும். அதனால சேஃபா இருக்கலாம். ஆப்பிள் ஸ்டோர்லயும் பிளே ஸ்டோர்லயும் இருக்கு அவைலபிளா. 60 மாசத்துல 200 நாடுகள்லயும் 1.8 மில்லியன் யூசர்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமா வெறும் லாபம் மட்டுமே சம்பாதிக்கிறாங்க. மேனுவல் ட்ரேடிங் நம்ம பண்ணும்போது வெலாட்டிலிட்டி ரொம்ப அதிகமா இருக்கிறதால நம்ம செல் கொடுத்தா கூட லாஸுக்கு செல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பை கொடுத்தா கூட நம்ம நினைச்ச நேரத்தில் பண்ண முடியாததுக்கான வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் ரொம்ப ஓவர் கம் பண்ணி நினைச்ச நேரத்துல நமக்கு நினைச்ச சதவீதம் லாபத்தை தரக்கூடிய ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு பாட். இன்வெஸ்ட்மெண்ட் நெவர் லாஸ். இது வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் நெவர் லாஸ் ஆனதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஏன்னா ஸ்பாட் மார்க்கெட்ல நம்ம பண்ணிட்டு இருக்கோம். 24/7 உங்களுக்காக வேண்டி வேலை செய்யறதால நீங்க நைட்ல தூங்கிட்டு இருக்கும் போதும் இப்ப நிறைய எனக்கு ட்ரேடிங் நடந்துட்டு இருக்கு. நான் உங்ககிட்ட 1 ஹவரா பேசிட்டு இருக்கேன். எனக்காக வேண்டி அது ப்ராஃபிட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். 100% செக்யூர். 175 மில்லியன் ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க கடந்த 60 மாசத்துல மட்டும். 600+ காயின்ஸ் யூஎஸ்டிடி
யூஎஸ்டிசி அண்ட் பிடிசி அண்ட் இடிஹெச் இந்த மாதிரி ஸ்டேபிள் கிரிப்டோ கரன்சில மட்டும் நீங்க ட்ரேட் பண்ணலாம். இப்போ எப்படி அன்பராஜ் இது வந்து ரொம்ப அற்புதமா வேலை செய்யுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க பேங்க் அக்கௌண்ட்ல தான் உங்க ஃபண்ட் இருக்குது. உங்க ஜிபே போன்பே மூலியமா நீங்க நினைச்ச நேரத்துல ரீசார்ஜ் பண்றீங்க, நினைச்சவங்களுக்கு நீங்க அனுப்புறீங்க, நினைச்ச டிக்கெட்ஸ் புக் பண்றீங்க. எப்படி அதே மாதிரிதான் உங்களோட ஃபண்ட் எல்லாமே பினான்ஸ் எக்ஸ்சேஞ்சில் யூஎஸ்டிடியா வச்சிருந்தாலே போதும். ராயல்கியூ என்ன பண்ணுது அப்படின்னா, ஜஸ்ட் a கமாண்ட், நாங்க ஒரு சிம்பிள் கமாண்ட் நீங்க கொடுத்து ஈஸியா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, பினான்ஸ் சொல்லியே காயினை வாங்கி வித்து லாபம் மட்டுமே பண்ணி கொடுப்போம் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலியமாக. இதான் ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம். அண்ட் இதை யாரெல்லாம் இதை அங்கீகரிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் செக்யூரிட்டி ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் கமிஷனோட அனுமதி பெற்ற, இந்தியன் கவர்மெண்டோட அனுமதி பெற்ற பினான்ஸ் முதல் கொண்டு 6 எக்ஸ்சேஞ்ச் வந்து இதை வந்து ஆதரிக்கிறாங்க. ஏன்னா வெறும் 6 ஸ்டெப்ல வந்துட்டு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, நாங்க சிக்னல் கொடுத்தாலும் சரி, இல்ல 24 மணி நேரத்துல உங்களை நாங்க ட்ரேடர் ஆக்க முடியும். மாசத்துக்கு ஒரு சின்ன ஒரு 5 நிமிஷம், ஒரு நாளைக்கு 5 நிமிஷம் செலவு பண்ணா போதும். ஜஸ்ட் உள்ள என்ட்ரி மட்டும் நீங்க பண்ணா போதும், எக்ஸிட் அதுவே கொடுத்துரும். நீங்க எதுவுமே பார்க்க வேணாம், பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு வாட்ச் நீங்க ஒரு அலாரம் வச்சு விட்டீங்கன்னா டக்குன்னு அந்த டைம் வரும்போது அலாரம் அடிக்குது இல்லையா, அது மாதிரி டக்குன்னு ஒரு செட்டப் பண்ணி விட்டீங்கன்னா போதும், அந்த நேரம் வரும்போது அதை வித்துட்டு உங்களுக்கு லாபம் மட்டுமே கொடுக்கும். அப்படி வந்துட்டு மாசம் ஆனா ஒரு 10% கிடைக்கும். ஸோ எப்படி இது உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மார்க்கெட் ஏற்கனவே இருந்த இடத்துல இருந்து கீழே இறங்கிட்டாலும் டாலர் காஸ்ட் ஆவரேஜ்ல உங்களுக்கு லாபம் மட்டுமே கொடுக்கும். எங்களோட ட்ரேடிங்களோட எல்லா சிக்னலுமே சரி, நாங்க சொல்லித்தர யுக்தி எல்லாமே ரீட்ரேஸ்மெண்ட் அப்படின்ற அடிப்படையில தான் நாங்க சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இதை தான் பாருங்க சார்ட்டு. நாங்க எப்பயுமே மார்க்கெட் ஏறிக்கிட்டு இருக்கும் போது எடுக்க மாட்டோம், மார்க்கெட் இறங்கிக்கிட்டு இருக்கும் போது எடுத்து, இது எந்த நேரத்துல மார்க்கெட் ஏறுன்றதை கணிச்சு சாம்பிளா தான் சொல்றேன், டக்குன்னு மார்க்கெட் ஏறும்போது லாபம் மட்டுமே எங்களுக்கு தரும். இதுதான் டாலர் காஸ்ட் ஆவரேஜிங் மெத்தட். ரீட்ரேஸ்மெண்ட் இன்னொரு சின்ன சொல்றேன் கேட்டுக்கோங்க. இந்த வர்த்தகம் பண்றதுக்கு உங்களுக்கு எவ்வளவு தேவைப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 52 யூஎஸ்டிடி. நிறைய பேர் ராயல்கியூ பாட் மூலியமா $10 நீங்க ட்ரேட் பண்ணலாம்னு சொல்லுவாங்க. $10 கீழே இறங்கி வாங்காது, மேலே ஏறினா மட்டும்தான், அதுக்கு பாட்டே தேவையில்லை, மேலே ஏறினா மட்டும்தான் உங்களுக்கு லாபம் கிடைக்கும். கீழே இறங்கி வாங்கி டாலர் காஸ்ட் ஆவரேஜுக்கு தான் ஸ்பெஷல் இந்த ராயல்கியூ பாட்ன்றதை புரிஞ்சுக்கோங்க. அண்ட் $52 இருக்கு இல்லையா, அந்த $52 கூட மார்க்கெட் மேலே போகும்போது $10 தான் யூஸ் பண்ணுவோம், கீழே இறங்கும் போது தான் $42 யூஸ் பண்ணுவோம். எப்படி இங்க பாருங்க, நாங்க சிக்னல் எடுக்க கத்து கொடுத்தாலும் சரி, இல்ல நீங்களா நாங்க சிக்னல் கொடுத்தாலும் சரி, இல்ல நீங்களா சிக்னல் எடுக்க கத்து கொடுத்தாலும் சரி, 24 ஹவர்ஸ்ல நாங்க கத்து கொடுத்துருவோம். அண்ட் ஃபர்ஸ்ட் பை ஒரு இடத்துல எடுக்க சொல்றோம்னா $10 தான். அண்ட் மார்க்கெட் லைட்டா கீழே இருந்தா எல்லாரும் வருத்தப்படுவாங்க, நாங்க சந்தோஷப்படுவோம். ஏன் அப்படின்னா, மார்க்கெட் கீழே 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 வாங்கி ஒரு சின்ன கோட்டை எப்படி வந்துட்டு பக்கத்துல ஒரு பெரிய கோடு போட்டாதான் சின்ன கோடு ஆகும் இல்லையா, அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வாங்கி கீழே நிறைய வாங்கி லைட்டா மேலே ஏறும்போது ஆவரேஜ் பண்ணி செல் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். இதுதான் டாலர் காஸ்ட் ஆவரேஜிங் மெத்தட். ஸோ இதை தான் நாங்கள் என்ன பண்றோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட 3.5 வருஷமா நாங்க கிட்டத்தட்ட 8500 மாணவர்களுக்கு சொல்லி தந்துட்டு இருக்கோம். இன்னொன்னு சொல்றேன் கேட்டுங்க, ஒரு சின்ன எக்ஸாம்பிள். ஒரு பவுன் தங்க வியாபாரி ஒரு பவுன் தங்க வாங்குறாரு 40,000 கொடுத்து, மார்க்கெட் இறங்கிடுது 35,000 அண்ட் வாங்கணும். ஏன் வாங்கணும், அந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், ஒரு கோடை சின்ன கோடு ஆகணும்னா பக்கத்துல ஒரு பெரிய கோடு, அப்ப 2 பவுனா வாங்கணும். 2 பவுனா வாங்கி மார்க்கெட் லைட்டா மேலே ஏறும்போது அது 37,000 37,500 போகும்போது ஆட்டோமேட்டிக்கா செல் பண்ணீங்கன்னா கூட உங்களுக்கு 2,500 லாபம் கிடைக்கும். இதுதான் வந்து டாலர் காஸ்ட் ஆவரேஜிங் மெத்தட். இந்த மெத்தடாலஜில இந்த ராயல்கியூ பாட்டை வச்சுக்கிட்டு ஒரே ஒரு பாட்டை வாங்கினாலே போதும், காம்பவுண்டிங் ட்ரேடிங்கும் பண்ணலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 4,500 வச்சுக்கிட்டு இந்த ராயல்கியூ பாட் வேணும் உங்களுக்கு. ஸோ இந்த ராயல்கியூ பாட் வந்து ஒரு நாளைக்கு டீ குடிக்கிற காசு ஒரு ரெண்ட், அவ்வளவுதான். ஸோ அது மூலியமா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, காம்பவுண்டிங் ட்ரேடிங்கும் பண்ணலாம், சோலோ ட்ரேடிங்கும் பண்ணலாம், சர்க்கிள் ட்ரேடிங் பண்ணலாம், இல்லை ஏதாவது ஒன்று கூட பண்ணலாம், எப்படி வேணா பண்ணலாம். இந்த சோலோ ட்ரேட்னா என்னங்க, சோலோ ட்ரேட்னா உங்களுக்கு கமிட்மெண்ட் இருக்கு அப்படின்னா சோலோ ட்ரேட் பண்ணலாம். சர்க்கிள் ட்ரேட் எனக்கு டைமே இல்லைங்க அப்படின்னா சர்க்கிள் ட்ரேட் பண்ணலாம். ஸோ சோலோ காம்பவுண்டிங் ட்ரேடிங் பாருங்க, ரொம்ப சிம்பிள், ஒரு 5-6 ஸ்டெப் தான். ஐன்ஸ்டைன் சொன்ன விஷயம் நடக்கும், உலகத்துல 8வது அதிசயம், நீங்களே நம்ப மாட்டீங்க, அப்படி ஒரு விஷயம் நடக்கும். இதை ஏன் நாங்க இந்த மாதிரி காம்பவுண்டிங் சொல்லி தரோம் தெரியுமா, எல்லாரும் ஆக்டிவேஷன் பண்ணணுன்றதுக்காக கிடையாது, பணம் இல்லாதவர்களும் வருமானத்திற்கான ஒரு வாய்ப்பை கொடுக்குறோம். அந்த வாய்ப்பை நம்ம தான் எடுத்துக்கிட்டு பணக்காரரா நம்ம உருவாகணும். ஸோ இங்க பாருங்க, ஃபென்டாஸ்டிக்கான ஒரு அற்புதமான விஷயம். ஸோ ஒரு 1.5% ப்ராஃபிட், 600 ட்ரேட் முடிக்கணும். நீங்க சிக்னல் நம்ம கொடுப்போம், இல்லை சிக்னல் எடுக்கிறது சொல்லி கொடுத்துருவோம். ஸோ இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் சிக்னல் $52 தான் நீங்க போடணும். அது வித்துட்டு வெளியில வரும்போது $0.78 வரும் லாபம். இன்னொன்னு சொல்றேன், காம்பவுண்டிங் ட்ரேடிங் போறவங்க ஒரே ஒரு காயின் தான் போடணும், ஒரு காயினுக்கு மேல மறு காயின் போடவே கூடாது. சரிங்களா? சரி, அந்த $0.78 லாபம் இருக்கு இல்லையா, அது அடுத்த ட்ரேட்ல $52.78, அதுல $0.79 வரும். அதை என்ன பண்ணுவாங்க, அடுத்த ட்ரேட்ல $53.57. இப்படி பண்ணிக்கிட்டே 600 சக்சஸ்ஃபுல் ட்ரேட் நீங்க பண்ணீங்கன்னா
$52 $3,88,000 மாறும். ஆனா அதுக்கு டைம் ஆகும். எவ்வளவு நாள் ஆகும்? 36 மாசம் ஆகும் 600 சக்சஸ்ஃபுல் ட்ரேட் எடுக்கிறதுக்கு. சில நாள்லாம் ஒரு ஒரு 6 மாசம் வரைக்கும் ஒரே ஒரு ட்ரேட் தான் எடுப்பாங்க. அடுத்து ஒவ்வொரு நாள் 40 ட்ரேட் எடுப்பாங்க. புரியுதுங்களா? இதெல்லாம் நான் நிறைய பார்த்துருக்கோம். பொறுமை ரொம்ப அவசியம். முதல்ல பகுதியை வச்சு அடுத்த பகுதியை நம்ம கால்குலேட் பண்ணக்கூடாது. இது 3 வருஷம் ஆகுமா, நான் 3 வருஷம் ஆகுமா. இப்ப நீங்க 3 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க துவங்கியிருந்தீங்கன்னா இப்ப நீங்க சந்தோஷப்பட்டு இருப்பீங்கல்ல. தூங்காதது நம்ம தப்பு. இதே தப்ப நம்ம அடுத்த 3 வருஷம் கழிச்சு யோசிக்க கூடாது. 3 வருஷம் கழிச்சு ஒரு ஒரு 3 கோடி ரூபாய் வரதுக்கான வாய்ப்பு ஏதாவது இருக்கா உங்களுக்கு? வாழ்த்துக்கள். வேணும்னா இதையும் சேர்ந்து செய்யுங்க. ஸோ இந்தியன் ஐஎன்ஆர்ல இப்படிதான் 4,800 நீங்க ஆரம்பிக்கிறீங்க. பணம் உங்ககிட்ட தான் இருக்கு. யார்ட்டையும் கொடுக்க போறது கிடையாது. நீங்க 1 லட்சம் வந்தா எடுத்துக்கலாமா? தாராளமா எடுத்துக்கலாம். யார்கிட்ட? உங்ககிட்ட தான் இருக்கு. நீங்க எங்ககிட்ட கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு 4,800 இருக்கு. ஒரு ₹72 லாபம் கிடைக்குது. ₹4,872. அப்புறம் ஒரு ₹73 லாபம் கிடைக்குது அடுத்த ட்ரேட்ல. அப்புறம் ₹4,945. இப்படியே நீங்க என்ன பண்ணலாம்னா ஒரு 600 சக்சஸ்ஃபுல் ட்ரேட் பண்ணீங்கன்னா 3 கோடி ரூபாய்க்கு மேல மாறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதுக்காக வேண்டி பொறுமையா இருக்கணும். ரைட்டுங்களா? அண்ட் ஸ்ரீலங்கால நிறைய பேர் வந்திருக்கீங்க. சல்லிலையும் காட்டுறேன் பாருங்க. என்னதான் இருந்தாலும் பொறுமை ரொம்ப முக்கியம். ஸோ இது நம்ம கிட்ட கிடையாது. இதுல நிறைய பேர் முன்னேறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். ரைட்டுங்களா? அண்ட் இதெல்லாம் நீங்க ஒரு டெய்லி இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட்டர் இருக்கு. அது மூலமா நீங்க பண்ணிக்கலாம். ஆப்பிள் ஸ்டோர்லயும் பிளே ஸ்டோர்லயும் அவைலபிளா இருக்கு. ஸோ இந்த ட்ரேட் நீங்க பண்ணணும், இல்ல எனக்கு இந்த ராயல்டி பாட் வேணாம் நீங்க முடிவு பண்ணீங்கன்னா நீங்க நம்மளோட டெலிகிராம் சேனல்லையும் வாட்ஸ்அப் சேனல்லையும் இணைஞ்சுக்குங்க. சிக்னல் கொடுக்குறோம். அந்த சிக்னலை நீங்க என்ன பண்ணுங்க, நேரா போங்க. இங்க பாருங்க அந்த காயினை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்க பாருங்க 1% கீழே போனோன்னா வாங்கணும். கொஞ்சம் மொத்தமா வாங்கக்கூடாது. ஒரு $52 கொஞ்சம் வாங்கணும். அப்புறம் திருப்பி 2% போனோன்னா இன்னும் கொஞ்சம் வாங்கணும். அப்புறம் 3% கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வாங்கணும். இதெல்லாம் நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கணும். இது எப்போ வேணா நடக்கும். இது எப்போ வேணா கீழே இறங்கும், எப்போ வேணா மேலே ஏறும். நீங்க நைட்டு பகல்னு பார்க்கணும். தேவையா அதெல்லாம்? இறைவன் நம்ம கால் கொடுத்துருக்காங்க. நம்ம நடக்கிறது கிடையாது. பைக் வச்சுட்டு இருக்கோம். எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்பீடா போயிட்டு ஸ்பீடா வந்து அடுத்த வேலையை பார்க்கறது தான். அதே மாதிரி தான் இந்த ராயல் கியூப் பாட்டை. நீங்க ராயல் கியூப் பாட்டை வாங்குனீங்கன்னா டக்கு 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 டக்குன்னு கமாண்ட் கொடுத்தா அதுவே வாங்கி அதுவே வித்துட்டு டிங்குன்னு ஒரு சவுண்ட் கொடுத்துரும். உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வச்சீங்கன்னா போதும். சூப்பரா ஒரு பாட்டு பாடும். அடுத்த ட்ரேட் நீங்க போட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இந்த காம்பவுண்டிங் ட்ரேடிங் பண்றதுக்கு $52 600 சக்சஸ்ஃபுல் ட்ரேட் ஆகும். பொறுமை இருக்கவங்களுக்கு நல்லது. அடுத்தது இன்னொரு ட்ரேடிங் இருக்கு, சோலோ ட்ரேடிங். சோலோ ட்ரேடிங்கை வந்து எல்லாரும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். சரி, நீங்க ஒரு பெரிய கார் வாங்கியிருப்பீங்க, பைக் வாங்கியிருப்பீங்க. அதுல 5 கீர் இருக்கும். ஆனா முதல்ல நீங்க மூவ் பண்ணும்போது ஒரு கீர்ல தான் மூவ் பண்ண முடியும் இல்லையா? அதே மாதிரியே நீங்க உங்ககிட்ட பணம் இருந்தாலும் சரி, அதை பத்தி ஒன்றும் இல்லை. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே காம்பவுண்டிங் பண்ணுங்க. 3 நாள்ல இருந்து 10 நாள் வரைக்கும் காம்பவுண்டிங் பண்ணுங்க. ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணுங்க. ஏஐ ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணுங்க. ஒன்னும் அவசரம் கிடையாது. அதுக்கப்புறம் சோலோ ட்ரேடர் ஆகலாம். நீங்க சோலோ ட்ரேடர் ஆனீங்கன்னா உங்களுக்கு மாசம் 10% சம்பாதிக்கலாம். ஆனா ஃபர்ஸ்ட் எந்த ட்ரைனிங்கும் நீங்க ஒர்க் ஷாப் மிஸ் பண்ணாம வாரம் வாரம் அட்டன் பண்ணணும். என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மார்க்கெட்டை பத்தி நாங்க அனலைஸ் சொல்லுவோம். சம்டைம்ஸ் மார்க்கெட் அனலைஸுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களோட ட்ரேடிங்கோட செட்டிங்ஸ் நீங்க ஒரு சூட்சமத்தை மாற்றி அமைக்கணும். இந்த வாட்டி வந்துட்டோம், அடுத்த வாட்டி வரல, அந்த வாட்டி தான் முக்கியமான. நீங்க நோட் பண்ணிக்கோங்க. நீங்க எந்த ட்ரைனிங் வரலையோ அந்த ட்ரைனிங் முக்கியமான ட்ரைனிங். அதனால எல்லா ட்ரைனிங்கும் வரணும். நம்பர் 1. நம்பர் 2 என்னன்னா ரோபோட்டை கொடுக்குற செட்டிங்ஸை கரெக்டா வைக்கணும். சில பேர் நிறைய வேற வேற மார்க்கெட்ல இருக்கிறாங்களா, அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க அதுல மாஸ்டர், ஆனா இதுல மாஸ்டர் இல்லை. ஆனா சொன்னா புரிஞ்சுக்க தெரியாது. அவங்க பாட்டு ஒரு செட்டிங்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கெல்லாம் நம்ம பொறுப்பாக முடியாது. இது பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். அடுத்து கேபிட்டல் மேனேஜ்மெண்ட். இது வந்து டிசிப்ளின்றது ரொம்ப மெயினுங்க. நாங்க யாரையும் வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களை வந்து நாங்க வந்துட்டு ஒபே பண்ண சொல்லல. இந்த ஒபே எனக்கு பிடிக்காதது. அண்ட் டிசிப்ளின் அது நமக்கு நாமளே ஒபே பண்ண. அடுத்தவங்க நமக்கு கொடுக்குற கட்டுப்பாடுன்றது வேற, நம்மளே நம்மள கட்டுப்பாடு வச்சுக்கிறது வேற. டிசிப்ளின்றது நம்மளே நமக்குள்ள கட்டுப்பாடு வச்சுக்கிறது, அவ்வளவுதான். அது ரொம்ப சூப்பரான விஷயம் இல்லையா? அந்த மாதிரி நீங்க கேபிட்டல் மேனேஜ்மெண்ட் டிசிப்ளினோட பண்ணீங்கன்னா கன்ஃபார்மா சொல்றேன், மாசம் 10% நீங்க சம்பாதிக்கலாம். ஓகேங்களா? ஃபென்டாஸ்டிக்கா? ரைட். இதுதான் சோலோ ட்ரேடிங். அதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் தான் ஆகும். அதுலயும் மார்க்கெட் கீழே இறங்குச்சு அப்படின்னா கேபிட்டல் கீழே இறங்குச்சாலும் ரெக்கவரி பண்ண முடியும், எல்லாம் பண்ண முடியும். சோலோ ட்ரேடிங்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க அழகான முறையில் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட் பண்ணீங்கன்னா 0.5 இருந்து 5% வரைக்கும் சம்பாதிக்கலாம். மாசத்துக்கு 10 to 30% சம்பாதிக்கலாம். லாங் டைமா பாக்குறது நல்லது. இந்த மாசம் 40% வந்து சம்பாதிச்சிட்டீங்கன்னா 30% வந்து அன்பரைட்டை கொடுக்க போறது இல்ல. அதனால அடுத்த மாசம் 5% சம்பாதிச்சாலும் வெயிட் பண்ணணும். பொறுமையா பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். சரிங்களா? சோ ரொம்ப ரொம்ப பொறுமை முக்கியம்னு சொல்றேன். நாங்க சிக்னல் கொடுத்தாலும் சரி, நீங்க சிக்னல் எடுத்தாலும் சரி, அது 15 நிமிஷத்துல இருந்து 60 நாளுக்கு ஆகலாம். ஏன்னா லாங் டைம் ஃப்ரேம் பார்த்து தான் நாங்க சொல்லிக் கொடுப்போம். 60 நாள் 61வது நாள் ஆச்சுன்னா அந்த காயின் வெளில வந்துருமானா ஆகாது. ஏன்னா சில நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல ஏதாவது நெகட்டிவ் நியூஸ் வந்துடும், குண்டு வெடிப்பு நடக்கும், ஏதோ ஒரு நாட்டு ஏதாவது போர் துறப்பாங்க, ஏதோ ஒரு விஷயம் நெகட்டிவ் நியூஸ் வந்துச்சுன்னா அது எப்ப வெளியில வரும்னா கேட்க முடியாது. அந்த காயின் உள்ள வந்துட்டு மெயிலோ போன் நம்பரோ எல்லாம் கிடையாது.
ஜியோவோட ஒரு ஷேர் வாங்கிட்டீங்கன்னா நேரா போயிட்டு அம்மானிட்ட போய் நம்ம கேட்போமா எப்ப ஷேர் ஏறும்ட்டு? அந்த மாதிரி நம்ம யார்ட்டையும் கேட்க முடியாது. பொறுமை இருக்கணும், புரிதல் இருக்கணும். பொறுமையும் புரிதலும் இருந்தா மிக சிறந்த வெற்றியாளர் ஆகலாம் அப்படின்றத சொல்லிக்கிறேன். எனக்கு காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் எனக்கு ஃப்ரீயே இல்லைங்க அப்படின்றவங்க சர்க்கிள் ட்ரேடிங்க்கு போயிடலாம். சர்க்கிள் ட்ரேடிங் எந்த வேலையும் செய்ய வேணாம். நம்ம நம்மளோட ரொபோட்டக்கோட ஒரு ஆப் இருக்கு. அந்த ஆப்ல ரொபோட்டக்கோட ராயல் கியூபாட் இருக்கு. அதுல நீங்க கனெக்டிவிட்டி பண்ணிட்டீங்கன்னா உலகத்திலே தலை சிறந்த காயின், நான் பிட்காயின்ல ட்ரேட் பண்றேன் அப்படின்னு ஜாலியா சுத்தலாம். யாராவது கேட்டா என்ன சொல்லுவாங்க? நம்ம வெவ்வேறு காயின் சொல்லுவாங்க. ஆனா நீங்க என்ன சொல்லலாம்? நான் பிட்காயின், எத்தீரியத்துல ட்ரேட் பண்றேன், டோஜில ட்ரேட் பண்றேன், என்ன இப்ப எலான் மஸ்க் காயின் அப்படி சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஃபென்டாஸ்டிக்கா பண்ணலாம். வருஷத்துக்கு 120% 360% சம்பாதிக்கிறது வாய்ப்பு இருக்கு. எதை வச்சு சொல்றேன்னா, பாஸ்ட் ஏற்கனவே ஹால்வினுக்கு அப்புறம் நடந்த வருமானத்தை கால்குலேட் பண்ணி நம்ம சொல்றோம். சரிங்களா? நம்ம ஒன்றும் இறைவன் கிடையாது. எல்லாமே ஒரு கால்குலேஷன் பண்ணி நம்ம சொல்றோம். சரிங்களா? அண்ட் த பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, நீங்க இந்த இந்த ஒரு பயணத்துல தான் வெற்றி அடைய போறீங்க. கிரிப்டோ பயணத்துலனா அதுக்கு சரியான வாகனம் வந்து ராயல் கியூ தான். அது எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ நான் சொல்றது மட்டும் கொஞ்சம் கேளுங்க. ஸோ கிராட்டிடியூட் ஆட்டிடியூட் வந்துட்டு யாருக்கு இருக்கோ அவங்க மிக சிறந்த வெற்றியாளர் ஆவாங்க. அதனால நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, உங்களை யாரோ ஒருத்தவங்க தான் உங்களுக்கு இந்த லிங்க் கொடுத்து நீங்க வந்திருப்பீங்க. உங்க ஃப்ரெண்டா இருக்கலாம், ஃபேமிலி மெம்பர்ஸா இருக்கலாம், இல்லைன்னா சோசியல் மீடியால இருக்கலாம், யாரா வேணா இருக்கட்டுமே. அவங்க உங்களுக்கு ட்ரைனரா இருக்க மாட்டாங்க. நான் முதல் கொண்டு ஒரு 3 ட்ரைனர், நான் முதல் கொண்டு ஒரு 4 ட்ரைனர் உங்களுக்கு கிடைக்கும். எந்த காசும் எங்களுக்கு தர வேணாம். ராயல் கியூபாட் மட்டும் வாங்கினா போதும். ஆனா எங்களுக்காக என்ன செய்யணும்னா, தன் உழைப்பு யாராலையும் திருடப்படக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, யாரோட உழைப்பு திருடுறதுக்கு நம்ம அனுமதிக்க கூடாது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? யார் உங்களுக்கு இந்த லிங்க் அமிச்சாங்களோ அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு அவங்க கிட்ட சென்ட் ராயல்க்கு இன்விடேஷன் கொடுன்னு அவங்க கிட்ட வாங்குங்க. அது மூலியமா தான் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணணும். சரிங்களா? ஏன்னா உங்க ஏஞ்சல் அவங்க தான். சரிங்களா? அதனால நீங்க தயவு செஞ்சு தேங்க்ஸ் ஒரு மெசேஜும் சென்ட் ராயல்க்கு இன்விடேஷன் கோடுன்னு கேட்டுருங்க. அதை வச்சு ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ரெஜிஸ்டர் பண்ணும்போது பாஸ்வேர்டை மறந்துட்டீங்கன்னா நாங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க போய் எங்கேயாவது பூட்டு சாவி வாங்குறீங்க ஹார்ட்வேர்ஸ்ல, சாவியை தொலைச்சிட்டீங்க, ஹார்ட்வேர்ஸ் கார்ட்ட போய் கேட்பீங்களா? ஒண்ணுமே பண்ண முடியாது, வித்தாச்சு. ராயல்க்கும் கொடுக்க மாட்டாங்க. எழுதி வைங்க, தயவு செஞ்சு நோட்ல பாஸ்வேர்டை எழுதி வைங்க. இல்லையா நீங்க ஆக்டிவேட் பண்றதுக்கு முன்னாடியே எங்களோட ட்ரைனரை கூப்பிடுங்க, ஃப்ரீ தான். ஆரம்பத்துல இருந்தே ஃப்ரீயா உங்களுக்கு நாங்க ஒரு ஜூம் லிங்க் அனுப்பிச்சிட்டு 1 by 1 நாங்க என்ன பண்ணுவோம்னா சொல்லி கொடுப்போம். ராயல்க்கு எப்படி ஆக்டிவேஷன் பண்ணணும் அப்படின்னா, பினான்ஸ் மூலியமா தான் ஆக்டிவேஷன் பண்ண முடியும். பினான்ஸ்ல இருந்து $120 கொடுத்து ஆக்டிவேஷன். ஒரு நாளைக்கு டீ குடிக்கிற காசு 28 ரூபா, அவ்வளவுதான் வாடகை. ஒரு வருஷத்துக்கு கொடுக்குறோம். இன்சூரன்ஸ் எப்படி ஒரு வருஷத்துக்கு அப்புறம் ஆக்டிவேஷன் பண்ணணுமோ அதே மாதிரி ராயல் கியூபாட்டையும் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் ஆக்டிவேஷன் பண்ணணும், ரெனியூவல் பண்ணணும். அப்புறமும் $120 தான் வரும். நான் 3 வாட்டி ரெனியூவல் பண்ணிட்டேன், அவ்வளவுதான் வந்திருக்கு. ஸோ ராயல் கியூ வந்துட்டு பாத்தீங்கன்னா, அவங்க நினைச்சிருந்தா 5 வருடத்திற்கு கூட எங்களோட பாட்டு நாங்கள் வாங்கி தான் ஆகணும்னு சொல்லியிருக்கலாம். ஆனா அவங்க மேல அவங்களுக்கு கான்ஃபிடென்ட் இருக்கு. அதனாலதான் நாங்க வருஷம் ரெனியூல் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எப்படிப்பட்ட ஒரு கம்பெனி. அதே மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா, இதை லாங் டைமா பார்க்கணும்னு அவங்க முடிவு பண்ணிருக்காங்க. ஏன் 5 மாசத்துக்கு கிடையாது, ஏன் ராயல்க்கு 1 மாசத்துக்கு கிடையாது, ஏன் 12 மாசத்துக்குன்னா இதை லாங் டைமா பார்க்கணுன்றதை புரிஞ்சுக்கோங்க. ஸோ அதனால $120 கொடுத்து ஆக்டிவேஷன் பண்ணணும். ஃப்ரீ ஆக்டிவேஷன் பண்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. அடுத்த ட்ரைனிங், இன்டர்னல் ட்ரைனிங்ல உங்களுக்கு சொல்லித்தரோம். அண்ட் இது இல்லாம $10 வந்து பாத்தீங்கன்னா ஃபியூல் ஃபீஸ். இது எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா பிளாட்ஃபார்ம்லயுமே வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, பைக்கும் எடுப்பாங்க, செல்லுக்கும் எடுப்பாங்க. செல்லு வந்து ஸ்டாப் லாஸ் பண்ணுவாங்க, அதுக்கும் எடுப்பாங்க. இங்க ராயல்க்கு அப்படி கிடையாது. ராயல்க்கு வந்து ஒரு காயின்ல நீங்க நல்ல லாபமே சம்பாரிச்சிட்டீங்க, அந்த காயின் நஷ்டத்துக்கு போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நீங்க மேனுவல் செல் கொடுத்தீங்கன்னா கூட அதுக்கு ஃபீஸ் பிடிக்க மாட்டாங்க. நீங்க மேனுவல் செல் பண்ணும்போது அது ப்ராஃபிட்ல இருந்தாலோ இல்ல ராயல்க்குவா உங்களுக்கு ப்ராஃபிட் பண்ணாலோ மட்டும்தான் ஃபியூல் ஃபீஸ் பிடிப்பாங்க. அதுக்கு பினான்ஸ்ல இருந்து எடுக்கிறதுக்கு உரிமை கிடையாது. அதனால ராயல் கியூலயே ஒரு வேலட் உங்களுக்காக சொந்தமா கொடுத்துருவாங்க. அதுல நீங்க ரீசார்ஜ் மாதிரி பண்ணி வச்சிட்டீங்கன்னா நீங்க லாபம் சம்பாதிக்க இங்கிருந்து ராயல் கியூ எடுத்துக்குவாங்க. சரிங்களா? அண்ட் இங்க இருந்து எடுக்கிறதுல அன்பராஜுக்கும் கொஞ்சம் கொடுப்பாங்க. அதனாலதான் நான் சொன்னேன், நீங்க லாபம் சம்பாரிச்சா எங்களுக்கு லாபம் அப்படின்றது நான் சொன்னேன். சரிங்களா? அண்ட் இது இல்லாம $52 வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேபிட்டல் வேணும். அந்த $130 இருந்து உங்களால ட்ரேட் பண்ண முடியாது. சரிங்களா? கண்டிப்பா $52 தான் உங்களால ட்ரேட் பண்ண முடியும். அது வந்து முதலீடு, இது வந்து மூலதனம். ஒரு பைக்கோ காரோ வாங்குறீங்க, பெட்ரோல் போடணும் இல்லையா, வண்டிக்கு காத்தடிக்கணும் இல்லையா, அந்த மாதிரிதான் மூலதனம்ன்றது அப்படித்தான். சோ இந்த பினான்ஸ் நீங்க 52ல இருந்து நீங்க 52 கோடி வச்சிருந்தாலும் அது பினான்ஸ்ல தான், ராயல்குள்ள கிடையாது. சோ ஃபர்ஸ்ட் $52 இருந்து வாங்க. மொத்தம் $182 இருந்து மட்டுமே ஆரம்பிங்க. நீங்க வளர்றதுக்கு நாங்க உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா நாங்க கண்டிப்பா பண்ணுவோம் அப்படின்றத இந்த சொல்லிக்கிறேன். சோ இந்த ஐஎன்ஆர்ல 16,600 ரூபாவும், ஸ்ரீலங்கால இருந்து நிறைய ஸ்டூடெண்ட் வந்திருக்கீங்க, அதனால 55,000 இருந்து 60,000 சல்லி ஆகும். ஆக்டிவேஷன் பண்ணலாம். இல்ல நான் எடுத்தோடனே வந்து நான் வந்துட்டு பாத்தீங்கன்னா நான் ஆட்டோமேட்டிக் போறேன் அப்படின்னா அதுக்கும் $120 தான். ஆனா ஃபியூல் கேஷ் மட்டும் ஒரு 10 எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. என்ன காரணம் அப்படின்னா எல்லாம் பெரிய காயின், பிட்காயின், அது மாதிரி எத்தீரியம், சொலானா பெரிய காயின். அதனால ஒரு $20 வந்து அதுல போட்டுருங்க. ஒரு காயினுக்கு $225.
பிட்காயினா அதுக்கு $250, எத்தீரியமா அதுக்கு 200. ஒரே நேரத்தில் பண்ண அவசியம் இல்லை, நீங்க கொஞ்சமா டாப் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் பாட் ஆக்டிவேஷனுக்கும் $20க்கும் ஒரு காயின் ஆட் பண்றதுக்கு $365 ஆகும். சரிங்களா? நீங்க ஆக்டிவேஷன் பண்ண மறுகணமே உங்களுக்கு ஒரு காம்பவுண்டிங் சர்டிபிகேட் கொடுத்துருவோம், உங்களுக்கு உங்களோட மெயிலே வந்துடும். அதுல என் முதல் கொண்டு ஒரு 4 பயிற்சியாளர் ஃபோன் நம்பர் வந்துடும். டைரக்டா ஃபோன் பண்ணிடாதீங்க. ஏன்னா ஏதாவது ஒரு நேரத்தில் நாங்கள் ட்ரைனிங்ல இருப்போம், ட்ரைனிங் நேரத்தில் எடுக்க மாட்டோம். ஆனால் வேற யாருக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு நேரத்தில் எடுக்க மாட்டோம். அதனால சின்ன வாய்ஸ் மெசேஜ், ரொம்ப சுருக்கமான ஒரு வாய்ஸ் மெசேஜ், ஒரு டைப்பிங் மெசேஜ் போட்டீங்கன்னா புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கான சொல்யூஷன் நாங்கள் உடனே கொடுத்துருவோம். ஸோ அந்த ரொபோட்டிக் ரெவல்யூஷன் ஆப் ஃப்ரீ தான், வாங்கிக்கோங்க. ஒரு ஃபார்ம் இருக்கு, அதை ஃபில்அப் பண்ணணும். கவர்மெண்ட் நாம்ஸ் பிரகாரம் சில விவரங்களை வாங்கி வைக்க வேண்டியது எங்களோட கடமை. அது பிரகாரம் ஃபில்அப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 4 மணி நேரத்தில் யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்துடும். இந்த ராயல் கியூப் பாட்டை எல்லா இடத்துலையுமே நீங்க பண்ணலாம். ஆனா இங்க ரொபோட்டோட சேர்ந்து பண்றதால உங்களுக்கு என்ன பயன் அப்படின்னா, ராயல் கியூப் பாட்டை மட்டும் வாங்கினா போதும், எந்த சர்வீஸுக்கும் நாங்க எந்த பேமெண்ட் வாங்குறதே கிடையாது. 1 இயர் 4 ட்ரைனர் இன்க்ளூடிங் நான் முதல் கூட உங்களுக்கு ஃப்ரீ தான், எந்த காசும் கிடையாது. அண்ட் 4ல இருந்து 5 சிக்னல் ஆவரேஜா உங்களுக்கு கிடைக்கும். மார்க்கெட் பேஸ் ஆன் மார்க்கெட் தான். 24/7 வாட்ஸ்அப் சப்போர்ட், ஜூம் சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஜூம்ல எனி டைம் உங்களை கூப்பிட்டு டக்கு டக்குன்னு உங்களை பார்த்துருவோம். வீக்லி 3 ட்ரைனிங்ஸ் இருக்கு, ஒர்க் ஷாப், ஏஐ ட்ரேடிங் ஒர்க் ஷாப் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். டியூஸ்டே, சாட்டர்டே, சண்டே எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ தான், எல்லாமே அப்டேட்டோட இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எங்களோட ஆஃபீஸ் சென்னைக்கு வரலாம், திருப்பூருக்கு வரலாம், சேலத்துக்கு வரலாம், அண்ட் மதுரைக்கு வரலாம். இன்னும் கொஞ்சம் நல்ல திருச்சியில, பாண்டிச்சேரியில, கோயம்புத்தூர்ல ஓப்பன் பண்ண போறோம். அது இல்லாம நீங்க ஆன்லைன்லயே உலகம் ஃபுல்லா நம்மளோட ஸ்டூடெண்ட் இருக்காங்க இல்லையா, ஆன்லைன்லயே காலையில 8ல இருந்து 9 மணி வரைக்கும் நீங்க ஆன்லைன் ஆஃபீஸ் இருக்கு, சாயந்தரம் ஆன்லைன் ஆஃபீஸ் இருக்கு, நீங்க தாராளமா வரலாம். இது இல்லாம நாங்க என்ன பண்றோம் அப்படின்னா, ராயல் கிஃப்ட் தரல, நாங்க ஒரு கிஃப்ட் தரோம். என்ன கிஃப்ட் தரோம்னா, நாளைக்குள்ள ஆக்டிவேஷன் பண்ணி வச்சிருந்தா ஒரு குறிப்பிட்ட காயின் வாங்கி வச்சிருக்கோம். பிக் டோரண்ட் அப்படின்ற காயின் ஒரு 15 லட்சம் காயின் தரோம். நான் பொறுப்பு, நாளைக்குள்ள ஆக்டிவேஷன் பண்றவங்களுக்கு நான் பொறுப்பு. நாளைக்கு மேல ஆக்டிவேஷன் பண்ணா நான் பொறுப்பு இல்லை. என்ன சில நேரம் வந்து ட்ரைனர்ஸ் வந்துட்டு ரேட் அதிகமாயிடுச்சுன்னா தரமாட்டாங்க. அதனால நீங்க கேட்டுட்டு பண்ணிக்கோங்க, நாளைக்குள்ள பண்ணா நான் பொறுப்பு. ஸோ இந்த காயின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, ஏன் இந்த காயின் நாங்க கிஃப்ட் கொடுக்குறோம் அப்படின்னா, இப்போ உங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வரும், அதில் வந்து சோப்பு டப்பியும் கொடுக்கலாம், சீப் டப்பியும் கொடுக்கலாம். சில பேர் என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் வெளியில கொடுப்பாங்க, கொஞ்சம் தங்கத்தை கொடுப்பாங்க, ஏதோ ஒண்ணு முக்கியமான பொருள் கொடுத்து, ஆடு கோழி கூட கொடுத்து ஒரு ஒரு பெரிய வளர்ச்சியா இருக்கு. அந்த மாதிரி வந்துட்டு வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு காயின் நாங்க கொடுக்குறோம். ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா, இந்த காயின் வந்து பாத்தீங்கன்னா 100ல ஒரு காயினா இருக்கு, 82வது இடத்துல இருக்கக்கூடிய காயினா இருக்கு. 2020ல நீங்க காயின் ஜிக்கோல போய் பாருங்க, 98 பைசாக்கு போன காயின் இப்போ வந்து பாத்தீங்கன்னா கீழே இறங்கி இருக்கு. ஃபியூச்சர்ல பெரிய லெவல்ல போகும்னு சொல்றாங்க. நிறைய பேர் $1 போவோம், $1 போகலாம் சொல்றாங்க. அது 10 பைசா போட்டோம், ஏதோ ஒண்ணு போட்டுமே, அது ஒரு கிஃப்டா கொடுப்போமே சொல்லாங்க, அதை கொடுத்துட்டு இருக்கோம். இப்பவே அது பினான்ஸ்ல இருக்கு, 82வது இடத்துல இருக்குது. ஸோ இப்போ நீங்க பினான்ஸ்ல ஸ்டாக்கிங் பண்ணீங்கனாலே டெய்லியும் ஒரு 1000 காயினோ எவ்வளவு போனஸ் காயினோ கொடுத்துட்டு இருப்பாங்க. அது பல லட்சம் மடங்கு வளரக்கூடிய ஒரு காயின்றதால நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். அது இல்லாம தயவு செஞ்சு ஆக்டிவேஷன் பண்ணுறதோட விட்டுறாதீங்க. ஏன்னா அதுக்கப்புறம் தான் வேலையே தூங்குது. உங்களை நம்பி உங்க ஃபேமிலி இருக்கு, உங்களோட வளர்ச்சி இருக்குது அப்படின்னா, இந்த ஏஐ ட்ரேடிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒர்க் ஷாப் இருக்கு, அதை நீங்க கலந்துக்கிட்டே ஆகணும். அது எப்போ கலந்துக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வர சாட்டர்டே ஃபென்டாஸ்டிக்கா சொல்லித்தரோம், வாங்க. சம்டைம்ஸ் சில நேரத்தில் நீங்க நிறைய பேர் வந்துட்டு நைட் நேரத்தில் வந்து கரண்ட் இல்லை வந்து மாத்திரை போட்டேன், இல்லை நான் படிக்கணும், ஸ்டூடெண்டா இருந்தீங்க அப்படின்னா சண்டே நடத்துறோம் ஒர்க் ஷாப், அது 6 மணிக்கு தான். ஸோ சண்டே நடத்துறது மட்டும் 6 மணிக்கு நீங்க கலந்துக்கலாம். அது இல்லாமல் 25,000 கொடுத்த மதிப்புள்ள இந்த அட்வான்ஸ் கோர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்து நாங்கள் ஆல்டர்னேட்டிவ் வியாழக்கிழமை ஒரு 2 வாரத்துக்கு ஒரு ட்ரிப்பு, 3 வாரத்துக்கு ஒரு ட்ரிப்பு நாங்கள் ஃப்ரீயாக தான் நடத்தி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ எந்த காசும் நாங்கள் வாங்குறது இல்லை. என்னோட வருமானத்தை பாருங்க, என்னோட வருமானம் வந்து $1,29,555 நான் சம்பாரிச்சிருக்கேன். ஏறத்தாழ 1 கோடியே ஒரு 10 லட்சம் ரூபா, 15 லட்சம் ரூபா நான் சம்பாரிச்சிருக்கேன். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏஐ ட்ரேடிங் ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணது தான் காரணம், வேற எந்த காரணமும் கிடையாது. ரொபோட்டிக் தான் காரணம். யூஸ் பண்ணிக்கோங்க. ரொபோட்டோட ஹெட் ஆஃபீஸ் பாருங்க, சென்னையில் இருக்கு. ஸோ அதே மாதிரியே திருப்பூர் ஆஃபீஸ் இருக்கு, சேலம் ஆஃபீஸ் இருக்கு, மதுரை ஆஃபீஸ் இருக்குது. ஸோ எந்த ஆஃபீஸ் வேணா நீங்க வரலாம் அப்படின்றத இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நேரம் எல்லாரும் வந்துட்டு காத்துக்கிட்டு இருந்தவங்க அத்தனை பேருக்குமே, அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னோட நன்றி சொல்லிக்கிறேங்க. ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாட்டிஸ்ஃபேக்ஷன்ல ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன். இந்த ஜூம்ல பார்த்துட்டு இருக்கவங்க அத்தனை பேருக்குமே நான் சொல்லிக்கிறேன், நான் யூடியூப் லைவ்ல பார்த்துட்டு இருக்கவங்க தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா எந்த பிரயோஜனமே கிடையாது. ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்படின்றது சொல்றேன். என்னோட ஹம்பிள் ரிக்வஸ்ட், யார் உங்களுக்கு இந்த இன்விடேஷன் லிங்க் அனுப்பிச்சாங்களோ அவங்க கிட்ட தேங்க்ஸ் சொல்லிட்டு அவங்க கிட்ட மட்டுமே